Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இந்த ஃபேமிலி வந்து கடன் தொல்லையால் ஊரை விட்டு ஓடி வந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது லிட்டரலி என்னோட லைஃப்பில் நடந்துச்சு. Okay. ஸோ அப்படி வரும்பொழுது we moved from Coimbatore to Chennai. What is the first work you did when you came here? The sales BSL shootings, so door to door ஷர்ட் பிட்ஸ் அண்ட் பேண்ட் பிட்ஸ் விற்கிறது தான். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஒன்று விற்றா எனக்கு 100 to 150 rupees கிடைக்கும். கீபோர்டு வேணும்னு ஒன்னே they trusted me பிகாஸ் எங்கள் அம்மாவோட ஜுவல்லெல்லாம் வச்சு தான் அந்த 50,000 rupeesக்கு XP15 கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க. தென் இங்கேருந்து கச்சேரி வருதுங்கிறாங்க, அப்புறம் சர்ச்சுக்கு ப்ளே பண்ணுங்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா சர்ச்சஸ், அப்புறம் கிறிஸ்மஸ் அன்றைக்கி வீடாக போய் கீபோர்டு வாசிக்கிறது. ஸோ ஒன் டே ப்ளே பண்ணால் 300 rupees கிடைக்கும். ஸோ அங்கேருந்து டே ஒரு ஆட் ஒன்று இருக்குது, நீ பண்ணுறியா சார்? நான் கண்டிப்பாக பண்ணுறேன், ஏன்னா பேமெண்ட் ஜாஸ்தி. ஸோ அதனால் நான் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து 800 ads. ஸோ தட்ஸ் வேர் ஐ மெட் ஏஎல் விஜயோட அசிஸ்டண்ட்டாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக சர்க்குணம் கேம். தென் சர்க்குணம் வந்து இட்ஸ் அ மிரக்கிள் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இன்ஃபேக்ட் வாகை சுடுவா வரும்பொழுது ஓப்பனாக இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஐ வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ், யுவன் வாஸ் தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ். Okay. ஸோ அதனால் சாங் ஹிட் ஆகணுங்கிற ஒரு சின்ன ஆசை கூட எனக்கு கிடையாது. எனக்கு வந்து ஒரே விஷயம், சர்க்குணம் ஷுட் பி ஹாப்பி. ஸோ அப்போ வந்து ரஷ்யாவில் இருக்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா பிடிச்சி மினிமமாக ஒரு கொட்டேஷன் வாங்கி ஸ்கோர் அனுப்பிச்சு, அண்ட் ஈவன் வைரமுத்து சார் சப்போர்ட்டட். ஹிந்தி படங்கள்லேருந்து பாட்டு எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க. குட்டிப்புலி முத்தையா அவர் கூட எல்லாம் சண்டை போட்டேன் நான். அப்படியா? எதுக்காக? பிகாஸ் அவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வேணும், இல்லை சார் எனக்கு அடி வேணும் அப்படிங்கிறாங்க. இது வேணாமே, இது நமக்கு மாற்றணுமேன்ற மனசு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பாட்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் பறந்துருக்கும். அப்படி என்ன பாட்டு இருக்கு? இல்லை, அதே குட்டிப்புலியிலே இருக்குது, தாட்டிய ரேசம். ஸோ அது வந்து எனக்கு பாட்டு வைக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஒரு பக்கம் போகும்போது அப்போது ரிங்டோனாக அந்த சாங் பார்த்தா டேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணது இட் ஒர்க்டு. தட்ஸ் வாட் ஐ ஃபெல். ஓகே. கமல் சார்கிட்ட கால் வரும்பொழுது நான் வந்து பிலீவ் பண்ணல, ஏன்னா என்கிட்ட அப்போ லேப்டாப் கூட இல்லை. இப்போ அதே மாதிரி ஒன் ஆஃப் யுவர் பெஞ்ச்மார்க் ஃபில்ம் அப்படின்னா ராட்சசன், த மியூசிக். பேசிக்காக நான் வந்து பயங்கரம் பயம், எனக்கு பேய் படம், ஹாரர், த்ரில்லர். பயந்துட்டேவா இந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு? இல்லை, உண்மை அதுதான். அந்த ஒரு எனக்குள்ளே இருக்க அந்த பயம் தான் ரிஃப்ளெக்டட் இன் ராட்சசன். அண்ட் அதுக்கப்புறம் பண்ணுற அத்தனை த்ரில்லர்ஸ். பெரிய படங்களில் ஒர்க் பண்ணுன்றது எல்லாரோட கனவாக இருந்தாலும் அது ரொம்ப ப்ரெஷரைசிங்காக இருக்குது அப்படின்றது வந்து இல்லை, ஐ ரியலி டோன்ட் நோ ஹவு அனிருத் மேனேஜஸ். ஸோ பிகாஸ் த கைண்ட் ஆஃப் ப்ரெஷர் இல்லை. வினோத் வந்து லாஸ்ட் ஃபில்ம் தளபதி அவரோட லாஸ்ட் ஃபில்முக்கு அனிருத் அப்படிங்கும்போது எனக்கு கைண்ட் ஆஃப் உள்ளுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே. நம்மளோட பேர் வந்து இண்டஸ்ட்ரியில் தெரிகிறது ரொம்ப முக்கியம் சார், எஸ்பெஷலி இன் மீடியா. பிகாஸ் நம்மளோட ஒர்க், நம்ம பேர் சொன்னோன்னா ஓ இவர் இந்த ஒர்க் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் ஹிஸ் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பேரை எடுக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பேர் ஜிப்ரான், ஆனால் அதை எல்லார் இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க வித் யோர் டிஃப்ரெண்ட்டான மியூசிக் அண்ட் யோர் ஒர்க். இட் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் அவுட். ஸோ தேங்க்யூ. இவ்வளோ வருஷமாக வந்து ஒரு ரொம்ப அழகான ஒர்க், நேர்த்தியான ஒர்க் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு என்னென்னா, இந்த ஜேர்னி, இந்த பேர் கிடச்சது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி திங். உங்களுக்கு வந்து தேர் மஸ்ட் ஹவ் பீன் அ லாங் ஸ்டோரி பிஹைண்ட் திஸ். அதை எனக்கு கேட்கணுன்னு ரொம்ப ஆசை. அதை பற்றிட்டு ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் உங்களோட லைஃப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும், இல்லை யூ வில் ஹேவ் சம் விஷன் அபவுட் இட் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம். இட்ஸ் அபவுட் த பாஸ்ட் அண்ட் த ஃபியூச்சர் அண்ட் இட்ஸ் லிட்டில் அபவுட் த ப்ரெசென்ட் ஆல்சோ. ஸோ டு பிகின் வித், சின்ன வயசுலேருந்தே were you so passionate about music? மியூசிக் பிடிக்கும் பிகாஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்பாவுக்கு மியூசிக் பிடிக்கும், தாத்தா அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ ஒரு தடவை யானியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். ஸோ அது பார்த்த உடனே கீபோர்ட் மேலே ஒரு ஃபேசினேஷன். ஸோ அவர் அப்படியே அடுக்கி வச்சுட்டே இருக்காரு. அண்ட் அதுலேருந்து இவ்வளோ ஒரு மேஜிக் த்ரூ மியூசிக், தட் வாஸ் லைக் அதுதான் கரெக்டான வேர்ட். லைவாக நடந்துட்டு இருக்கும்போது அப்போ கீபோர்ட்ஸ் மேலே ஒரு ஃபேசினேஷன் வந்துச்சு. தென் அந்த டைம் தான் ரோஜா அண்ட் ரமன் சார் வாஸ். ஸோ அப்போ வந்து ஓகே கீபோர்டு ஒரு திங் சொல்லிட்டு, ஆக்சுவலி நான் அதுக்கு முன்னாடியே பாட்டு கிளாஸ் போயிட்டு இருந்தேன். பட் அங்கேருந்து தான் மியூசிக் ஷிஃப்ட் ஆனேன். ஸோ மியூசிக் இன் த சென்ஸ் கீபோர்ட் அண்ட் கம்போசிஷன்னா என்ன, பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஒருத்தங்க சொல்லி கொடுக்குறாங்க, அந்த பாட்டை நம்ம ரெப்ளிகேட் பண்ணுறோம். பட் கிரியேஷன் ஆஃப் மியூசிக்கில் இருக்கிற ஒரு மேஜிக் வந்து ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங். கீபோர்டு வேணும் சொல்லி அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க. பட் அந்த சவுண்ட்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது, தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். அப்போ தான் கம்போசிங்குள்ளே வந்தேன். தென் ஒரு பாயிண்டில் வந்து இந்த ஃபேமிலி வந்து
கடன் தொல்லையால் ஊரை விட்டு ஓடி வந்ததுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அது லிட்டரலி என்னோட லைஃப்பில் நடந்துச்சு. ஓகே. ஸோ அப்படி வரும்பொழுது வி மூவ் ஃப்ரம் கோயம்புத்தூர் டு சென்னை. ஸோ அப்போ வரும்பொழுது ஸ்டடீஸை விட்டுட்டு நாங்கள்லாம் வேலை செய்ய வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அண்ணா ஒரு இடத்துக்கு போனார். அண்ணாவுக்கு ஃபிலிம் பேஷன் இருந்துச்சு. ஸோ இன்ஃபேக்ட் எங்கள் ஓகே நான் ஜம்ப் பண்ணுறேன், பட் இன்ஃபேக்ட் துடிக்கும் கரங்கள் அந்த மாதிரி ரஜினி சார் ஃபிலிம்ஸ்க்கெல்லாமே எங்கள் ஃபேமிலி சைட்லேருந்து ஃபினான்ஸ் அந்த டைமில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அவருக்கும் அந்த ஒரு ஃபிலிம் டைரக்ஷன் பேஷன் இருந்துச்சு. நான் இங்கே வந்தேன். ஸோ வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஒவ்வொரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருந்தோம். தென் அந்த டைமில் ஐ ஹேட் டு 10th கட் ஆஃப் பண்ணிவிட்டு சரி மியூசிக் காலேஜ் ஜாயின் பண்ணிவிட்டு மியூசிக் காலேஜ் அண்ட் ஒர்க். ஸோ தட் வாஸ் பேரலல். அப்போ கிளியர் ஆகிடுச்சு நம்ம லைஃப் வந்து மியூசிக் தான் அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா படிப்பை கண்டினியூ பண்ண முடியல அண்ட் பேஷனும் மியூசிக்கில் இருக்குது. சரி ஓகே மியூசிக்கில் என்னென்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட். ஸோ ஒர்க் பண்ணுவேன், சேலரி வரும், அந்த சேலரி எடுத்து ஒவ்வொரு கிளாஸ்க்கும் ஃபீஸ் பே பண்ணிட்டு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஓகே. வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஒர்க் யூ டிட் when you came here? ஓகே கொஞ்சம் எமோஷனல் ஆகுது. ஓகே இல்லை என்னென்னா இது இந்த சேல்ஸ் பிஎஸ்எல் ஷூட்டிங்ஸ்னு. ஸோ டோர் டு டோர் ஷர்ட் பிட்ஸ் அண்ட் பேண்ட் பிட்ஸ் விற்கிறது தான். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ஒன்று விற்றா எனக்கு 100 to 150 rupees கிடைக்கும். ஸோ தட் வாஸ் இந்த ஏரியா எல்லாமே சுற்றிருக்கேன் நான். ஸோ யூ வில் நாட் பிலீவ் மீ, இதே சேரில் ஐ ஹேட் லாட் ஆஃப் கெஸ்ட். அவங்க வந்து இன்னைக்கு வந்து எல்லாரும் எபிட்டோம் ஆஃப் சினிமா ஒரு பெரிய உயரத்தில் இருக்காங்க. பட் ட்ரஸ்ட் மீ தேவ் ஆல் ஹேட் சிமிலர் ஸ்டோரிஸ். சூரி சார் எனக்கு உடனே ஞாபகம் வருது. சூரி சார் தான். ஹி செட் நான் இப்போ வெளியில் போய் இந்த இடத்த சுற்றி பார்த்தேன்னா எனக்கு தெரியும் இங்கே நான் ஏதாவது ஒரு வேலை பண்ணியிருப்பேன், போஸ்ட் ஒட்டியிருப்பேன், இல்லை பெயிண்ட் அடிச்சிருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், நான் ரொம்ப பரிச்சயப்பட்ட இடத்துல தான் இருக்கேன்றது எனக்கு தெரிய வந்துடும். பிகாஸ் அவ்வளோ வேலைகள் ஐவ் டன் ஆல் த ஆட் ஜாப்ஸ் அப்படின்னு சொன்னார். பட் த பர்சன் ஹூ டிட் ஆல் தட் இன்னைக்கு எங்கே இருக்காரு அப்படின்னு பார்க்குறப்போ அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும். சேம் அப்ளைஸ் டு யூ. வி நெவர் தாட் யூ ஹவ் ஹேட் திஸ் பேக்ரவுண்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி உங்களுக்கு இருக்கும்னு நான் இமேஜினே பண்ணல. சி பட் தட் இஸ் ஒன் ஜாப் ஒன்று. பட் இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஜாப் என்ஜாய் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் பிகாஸ் மியூசிக் கிளாஸ் எல்லாமே கொஞ்சம் கிளாஷ் ஆச்சு. பிகாஸ் பேக்கை தூக்கிட்டு போகணும் அப்படின்னு. தென் ஒவ்வொரு ஜாபாக தென் ஐ ஸ்டார்டட் லேர்னிங் கீபோர்ட். ஸோ ஒவ்வொரு ஃபஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட் அப்படின்னு ஒர்க் ஒன்று ஒன்றா பண்ண டில் தட் தென் ஐ வாஸ் ஒர்க்கிங் என்ன ஒரு லாட்ரி கடையில். ஓகே. ஸோ தட்ஸ் சுரண்டல் லாட்ரி. ஸோ அது வந்து எனக்கு பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் யூ ஹேவ் டு இன்ட்ராக்ட் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் எல்லாம். ஸோ எல்லாருமே ஆனால் என்னென்னா கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும். பிகாஸ் எனக்கே தெரியும் அவங்க அன்றைக்கி ஒரு நாள் கூலியை வந்து இங்கே வந்து விட்டுட்ருக்காங்கன்னு. பட் யூ கேன் நாட் டெல். சம்டைம்ஸ் அவங்க ஒய்ஃப் வருவாங்க வந்து சார் அவர்கிட்ட சொல்லுங்கள், அவர் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள். நான் சொல்லுவேன் அண்ணா போதுண்ணா விட்டுருங்கண்ணா அப்படின் நீ போடா அப்படிம்பாரு. ஸோ தென் இட் காட் பேண்ட். அப்போ வந்து அந்த லாட்ரி பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகும்போது தென் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் ஃபேமிலிக்கும் இன்கம் கொடுக்கணும், என்னோடய ஃபீஸ்க்கும் பே பண்ணணும். தென் ஐ தாட் தேங்க் காட் நான் வந்து தேர்ட் கிரேட் முடிச்சுட்டு தென் ஐ ஸ்டார்டட் டோர் டியூஷன். பசங்களுக்கு வீடு வீடாக போய் கீபோர்ட்ஸ் எடுக்கிறது. ஸோ அங்கே தான் என்னோடய கரியர் அண்ட் நான் மணி இன்கம் பண்ணுற ப்ரொஃபஷன் ரெண்டுமே அங்கே தான் ஷிஃப்ட் ஆச்சு. ஸோ தட் வாஸ் லைக் இட்ஸ் அ குட் திங். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுமே இட் ஹஸ் டாட் மீ அ லாட் ஆஃப் திங். ஓகே. இன்னைக்கு ஜிப்ரான் அப்படின்ற பெயரோட இன்னைக்கு ஒரு ஆளுமையோட இருக்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. இல்லை நானும் அதை இன்னைக்கு பேசணும்னு எதிர்பார்க்கல. பட் ஓகே. செல்ஃப் மேட் அப்படின்றப்போ நானே வேலை பார்த்து நான் பார்த்துக்கிட்டேன். நான் வேலை ஐ டுக் கேர் ஆஃப் மை செல்ஃப் அந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமையான விஷயமா இருக்கும். பட் நானே படித்தேன், என் வேலைக்கு என்ன தேவையோ அதை தகுதிப்படுத்திக்கிட்டு நான் போனேன் அப்படின்றப்போ ஐ திங்க் தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஹை இல்லையா? பட் இன்னொன்று அதுக்கு பேரண்ட்ஸும் அந்த ஏர்லி ஏஜில் பிகாஸ் எனக்கு ஒரு 50,000 ஒரு கீபோர்டு இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ஒர்க் பண்ணேன், அப்புறம் டீச்சிங் வந்தேன். தென் கச்சேரி போனால் பேமெண்ட் ஜாஸ்தி கிடைக்கும் அப்படின்னோடனே ஓகே கீபோர்டு வேணும்னு they trusted me. பிகாஸ் எங்கள் அம்மாவோட ஜுவல்லெல்லாம் வச்சு தான் அந்த 50,000 rupeesக்கு XP15 கீபோர்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட்க்கு ஐ ஷுட் தேங்க் தெம். அண்ட் அப்போ தான் ஒவ்வொரு கிளாஸ்க்குமே கூட்டிகிட்டு போவார். ஸோ தட் மென்ட் அ லாட். பிகாஸ் செல்ஃப் மேட்னு நான் சொல்ல முடியாது. பிகாஸ் மை ஃபேமிலி supported me. Lovely. Really hats off to them. Yes, இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கீங்க. you're upgrading yourself in your whatever learn music படிக்கிறப்போ அடுத்த கட்டமாக இதை வந்து ஒரு ஜாபாக எடுத்துகிட்டு போய் இதை வந்து மணி மேக்கிங்காக பண்ணணும் இல்லையா? இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதா இருக்கட்டும். பிகாஸ் யூவ் டன் லாட் ஆஃப் ஜிங்கிள்ஸ். அதனால சொல்கிறேன், அட்வர்டைஸ்மெண்ட்ஸில் இருக்கட்டும், அடுத்த படங்களாக இருக்கட்டும், சம்வேர் திஸ் மியூசிக் ஷுட் கன்வெர்ட் இன்டு மணி அப்படின்றப்போ அந்த ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை ஒன்ஸ் ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்கில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் அதை வச்சு எப்படி வேணால் வி கேன் சர்வைவ்.
தட் இஸ் ஒன் திங். பிகாஸ் ஒன்ஸ் 3rd grade முடிக்கிறேன், அப்புறம் ஸ்டார்டட் நான் பசங்களுக்கு போய் டீச் பண்ணுறேன். அப்போவே என்னோடய ஸ்கில் வந்து நான் அவ்வளோ போட்ட எஃபர்ட் வந்து இட்ஸ் ஸ்டார்ட் ரீபேயிங் மீ அண்ட் இட்ஸ் ஆல்சோ சம்திங் விச் ஐ என்ஜாய். ஸோ தென் இங்கேருந்து கச்சேரி வருதுங்கிறாங்க, அப்புறம் சர்ச்சுக்கு ப்ளே பண்ணுங்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி எல்லா சர்ச்சஸ், அப்புறம் கிறிஸ்மஸ் அன்றைக்கி வீடாக போய் கீபோர்ட் வாசிக்கிறது. ஸோ ஒன் டே ப்ளே பண்ணால் 300 rupees கிடைக்கும், ஃபுட் கொடுத்துருவாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் டிவோஷனல் மியூசிக். இப்போ இன்றைக்கி நான் ஸ்பிரிச்சுவல் சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா அதுக்கான விதை அங்கே. ஸோ அங்கே ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு எல்லா டிவோஷனலும் ப்ளே பண்ணியிருக்கேன் ஸ்டுடியோஸ். ஸோ திஸ் ஹவ் ஓன். ஸோ இப்போ வந்து மணி மேக்கிங் வந்து ரொம்ப சர்ப்ளஸாக இல்லைனாலும் சர்வைவல்குள்ளே என்னோட பட் இது எல்லாமே ஒவ்வொரு விஷயம் கற்றுக் கொடுத்துட்டே இருந்துச்சு. இப்போது ஒரு டிவோஷனல் மியூசிக் பண்ணும்பொழுது அவங்க ட்ரெடிஷ்னலாக எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, ராகம்னா என்ன, அந்த ராகத்தை எப்படி சாங்கில் பண்ணுறாங்க, அண்ட் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குல்ல, ஒவ்வொரு காடுக்கும் ஒவ்வொரு அந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன். அப்போ சர்ச் நான் காயருக்கு வாசிச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து ஓகே காஸ்பல்னால் எப்படி பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே லைக் இட் என்ன சொல்கிறது, ஒரு நர்ச்சர்ட் மீ, அப்படி தான் ஐ ஷுட் சே. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் உத்தம் வில்லனோ இல்லை கமல் சார் கிட்ட எல்லாம் ட்ராவல் பண்ணும்பொழுது அவர் இது கொஞ்சம் ஒரு டிவோஷனல் மிக்ஸ்டு ராகம் இருக்கலாம், இல்லை இங்கே வந்து ஒரு காயர் கொண்டு வந்துருங்கும் போது அங்கே ஒர்க் பண்ண எல்லாமே இட் வாஸ் ஹெல்பிங் மீ. ஸோ அதனால் அந்த டைமுக்கு என்னடா நம்ம இதை பண்ணுறோம், நம்ம வேறு ஒன்று பண்ணோன்னு நினச்சோமேன்னு ஒன்று இருந்தாலுமே பட் எவ்ரிதிங் ஹேஸ் பெய்ட் மீ பேக். ஐ மீன் இட்ஸ் ஸ்டில் பேயிங். ஸோ அதனால் எந்த ஜாபுமே வந்து பண்ணக்கூடாத ஜாபோ இல்லாட்டினா இது வந்து ரொம்ப நம்ம நினைக்கிறத விட இது ரொம்ப கீழே அந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்லேயுமே நடந்ததில்லை. அங்கேருந்து ஆடுக்கு ஷிஃப்ட் ஆனது என்னென்னா, அங்கே தேர் வாஸ் அன் இன்ஜினியர் சுரங்கில் ஸ்டுடியோஸில் விஜயானந்த்னு. ஸோ இப்போது ஹீஸ் ரோடியோன்னு சொல்லிட்டு ஹீ ரன்ஸ் செப்பரேட் ஃபில்ம்ஸ்க்கு எல்லாமே இஸ் ஃபுல்லி பிஸி. ஸோ பிகாஸ் எல்லாருமே வி க்ரோ அப். ஸோ அங்கேருந்து ஈஸே டே ஒரு ஆட் ஒன்று இருக்குது, நீ பண்ணுறியா சார்? நான் கண்டிப்பாக பண்ணுறேன், ஏன்னா பேமெண்ட் ஜாஸ்தி, ஸோ அதனால் நான் பண்ணுறேன். ஸோ அப்போ வந்து ஆடில் வந்து தமன் வாஸ் பயங்கர பெரிய வந்த ஒரு 4-5 கீபோர்டில் வச்சு பயங்கரமாக இருப்பேன், நம்ம வச்சுருக்கிற ஒரே ஒரு கீபோர்ட். ஸோ அதனால் பேமெண்ட்லாம் கம்மியாக தான் இருக்கும். நான் இல்லை பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன்னு சொல்லி தட் ஹீ கேவ் மீ என்ட்ரி இன் டு தி ஆட் ஃபிலிம். ஸோ அங்கேருந்து இட் ஸ்டார்டட். தென் ஐ ஸ்டார்டட் ஓன் மை ஓன் சின்ன ஒரு 400 square feet இந்த அளவு கூட இல்லை. ஸோ ஸ்டுடியோ அண்ட் 800 ads. ஸோ தட்ஸ் வேர் ஐ மெட் ஏஎல் விஜய். ஏஎல் விஜயோட அசிஸ்டண்ட்டாக ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக சர்க்குணம் கேம். ஸோ அண்ட் அவர் வந்து நான் படம் பண்ணும்போது இப்படிலாம் சொல்லி நாங்கள் கதை பேசுவோம் எல்லாமே. தென் ஸோ இட்ஸ் நைஸ் ஜேர்னி. லாஸ்ட் பாட்காஸ்ட் வந்து தேவா சாரோட பண்ணோம். அவரோட முதல் ரெக்கார்டிங் அனுபவம், ஒரு படத்துக்கான ஒரு முதல் ரெக்கார்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறப்போ நிஜமாவே அவ்வளோ கூஸ்பம்ஸ் வர்ற மொமெண்ட்ஸ் எல்லாம் சொன்னார். இப்படிலாம் நடந்துச்சு, 5 years நான் ஒரு ப்ரொடியூசரை ஃபாலோ பண்ணேன், டெய்லி ஐ கீப் கோயிங் டு ஹிம் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, என் பேர் அதில் வந்துடாதான்னு அவ்வளோ ஒரு ஏக்கம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். உங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேருந்து மூவி ஜம்ப் வர்றப்போ was it an easy thing to crack in or அது நோ இல்லை, பிகாஸ் அது ஒரு மெத்து தான். பிகாஸ் என்னென்னா நம்ம கேட்குற ஸ்டோரிஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட் ஆட் ஆகி தான் நம்ம இமேஜின் பண்ணிப்போம். இப்போ ராஜா சார் வந்து பீச்சில் வாசிச்சுட்டு இருந்தார், அப்புறம் கட் பண்ணால் நமக்கு வந்து மடை திறந்து அப்படின்னு ஒன்று வரும்பொழுது நடுவில் அவர் கோத்ரூ பண்ண அந்த பெயின் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி ரஹ்மான் சார் வந்து ஆடில் இருந்தார், சினிமாவுக்கு வந்தார். அப்படிங்கும்போது இட் சவுண்டட் வெரி ஈஸி, பட் இட் டுக் ஆல்மோஸ்ட் 11 years ஃபார் மீ. ஏன்னா ஆட் இண்டஸ்ட்ரிக்கும் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் மோஸ்ட்லி சினிமாட்டோகிராஃபர்ஸ் தவிர கனெக்ஷனே இல்லை. ஸோ தேங்க் காட் ரஹ்மான் சாருக்கு இப்போ பிசி சார் கிடைச்சாரு. ஸோ எனக்கு வந்து தேங்க் காட் ஐ வாஸ் லைக் சர்க்குணம். பட் ஏன்னா நம்ம சினிமா போகணும், பட் மெயின் மியூசிக் கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் சினிமாவுக்கு போகணுன்னு அப்பப்போ வரும்போது எல்லாமே உங்களுக்கு எங்கேயுமே சுற்றி பிகாஸ் தேர் ஆர் லைக் 8 steps இருக்கும், யூ கேன் ரீச் எனி ஒன் யூ வாண்ட்னு இருக்கும்ல, அது வந்து ரொம்ப கம்மி, ஒரு சின்ன பாக்ஸ்குள்ளே தான் இருப்போம். ஆமாம். ஸோ பட் ஏஎல் விஜய் வந்து அவர் தான் ஒருத்தர் ப்ராமிஸ் பண்ணி அதை கீப் பண்ணல, நம்ம ஃபிலிம் பண்ணும்போது சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ அதுக்கப்புறம் இட் டென்ட் ஹேப்பன். அப்போ தான் ஹீ மூவ் ஆன் டு கிரீடம். ஸோ அஜித் சார் பிகாஸ் பெரிய கேன்வாஸ் அவரே சொன்னார், இல்லை இட்ஸ் நாட் அண்டர் மை கண்ட்ரோல் அப்படின்னு. அப்புறம் தென் சர்க்குணம் வந்து இட்ஸ் அ மிரக்கிள் தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் அந்த டிரான்சிஷன் வந்து இட்ஸ் வாஸ் நாட் ஈஸி. ஏன்னா சர்க்குணமே கூட அவர் கலவாணி அப்போது
என்ன சொல்லியிருக்காருன்னு நான் சொன்னார். பட் அவர் ஒரு ஹிட் கொடுத்து அவருக்கான வாய்ஸ் வரும்பொழுது தான் அண்ட் வாகை சுடுவா ஹேப்பன். அண்ட் இன்ஃபேக்ட் வாகை சுடுவா வரும்பொழுது ஓப்பனாக இப்போ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐ வாஸ் நாட் த ஃபர்ஸ்ட் சாய்ஸ். யுவன் வாஸ் தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஓகே. பட் தென் தேங்க் காட் ஸ்டில் சம்திங். ஏன்னா விமல் எனக்கு தெரியும், விமல் எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு. ஸோ எவ்ரி திங் இல்லை இவர் பண்ணுவார். பிகாஸ் இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து சில இருந்துச்சு. பட் இந்த எல்லாமே சேர்ந்து தான் இட் ஒர்க், அந்த மேஜிக் இட் ஹேப்பன். ஸோ அதனால் ஐ ஃபீல் லாட் ஆஃப் லக்குங்கிறத தாண்டி லக் ஃபேவர்ஸ் தி போல்டு மாதிரி நம்ம ஒரு சைடு ஐ திங்க் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் ஐ திங்க் லக் வில் ஆல்சோ க்ரோ அப்படின்னு ஐ பிலீவ். ஐ அக்ரி டு திஸ். என்னதான் 700 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலும் முதல் படம் அப்படின்றப்போ இட் மஸ்ட் பி அ டிஃப்ரெண்ட் ஒரு ப்ரெஷர் ஆன் யூ இல்லையா? இது நம்பி கொடுத்துருக்காங்க நம்மக்கிட்ட, இது எப்படி பண்ண போகிறோம், இதில் பாட்டு எப்படி இருக்க போகுது, பிஜே எப்படி இருக்க போகுது, ஒரு நிறைய விஷயங்கள் would have run in your mind. What was that? How did you handle it? அந்த இல்லை, முதல் எனக்கு இருந்த மெயின் ப்ரெஷர் வந்து த ட்ரஸ்ட் ஆஃப் சர்க்குணம். பிகாஸ் என்ன சர்க்குணம் ப்ரொடியூசர் முருகானந்தம் அண்ட் எல்லாருமே நாங்கள் எல்லாமே 10-15 இயர்ஸாக தெரியும். அவங்க எல்லோரும் ஏன்னா அப்போ களவாணிக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் நான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. நான் வேறு எனக்கு அப்போல்லாம் சாங்ஸ் ரேட்டிங்கில் இருக்கும், ரேட்டிங்ஸு ரிவ்யூஸ்னு ஒன்று இருக்கும். பிகாஸ் ஆட் இண்டஸ்ட்ரிக்கும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கும் டோட்டல் டிஃப்ரெண்ட். ஈவன் அவார்ட்ஸ்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்ட். ஸோ அதனால் ஃபிலிம்ஸ்குள்ளே இப்படி ஒரு வேர்ல்டு இருக்குன்னு எனக்கு தெரியாது. சாங்ஸை வந்து ஆடியோ லேபிள் கொடுத்து அதை ரேடியோவில் ப்ளே பண்ணி ரேங்கிங் சிஸ்டம் எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதனால் சாங் ஹிட் ஆகணுங்கிற ஒரு சின்ன ஆசை கூட எனக்கு கிடையாது. எனக்கு வந்து ஒரே விஷயம், சர்க்குணம் ஷுட் பி ஹாப்பி. முடியும் போது ஏன்னா இட்ஸ் 1960s ஃபில்ம் அண்ட் அந்த 60s ஆன சவுண்டை வந்து நம்ம கரெக்டாக அவர் கொடுக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் எனக்கு நான் பண்ணணும்னு நினைக்கிற சில எலிமெண்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஆர்கெஸ்ட்ரேஷன் ஆகட்டும், அது எல்லாமே பண்ணணும். அது மட்டும்தான் எனக்கு சர்க்குணம் ஷுட் பி ஹாப்பி, சர்க்குணம் ஷுட் பி ஹாப்பி, இது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த ஹோல் ஆல்பம் இட்ஸ் ஃபார் சர்க்குணம் சார். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அண்ட் அவர் கொடுத்த சப்போர்ட். நான் வந்து திடீர்னு ஆனா அவனான்னு ஒரு சாங்க்கு சிம்ஃபனி பண்ணுங்கிறேன். என்ன அது ப்ரொடியூசர் அவர் வந்து என்ன இளையராஜா சார் கேட்குறதெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு. ஸோ ஏன்னா அப்போ சிம்ஃபனி ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா பண்ணணுங்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் இப்போ தான் ரிமோட் ரெக்கார்டிங்லாம் வந்துடுச்சு. அப்போது நாங்கள் இப்போ எங்கேயும் ரிமோட்டே நவராமல் வி ஆர் கண்டக்டிங் எவ்ரி திங். ஸோ அப்போ வந்து அந்த பாசிபிலிட்டியும் இல்லை. ஸோ அப்போ வந்து ரஷ்யாவில் இருக்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா பிடிச்சி மினிமமாக ஒரு கொட்டேஷன் வாங்கி ஸ்கோர் அனுப்பிச்சு. அண்ட் ஈவன் வைரமுத்து சார் சப்போர்ட்டட். பிகாஸ் அந்த சாங் வந்து எல்லா சாங்குமே வந்து டியூனுக்காக அவர் எழுதின விஷயங்கள் அந்த மாதிரி. பட் இது வந்து உங்களோட திறமையை காட்டுறதுக்கான ஒரு பாட்டு, அதனால் எப்படி வேணும்னு சொல்லுங்கள், நான் எழுதி தரேன்னு சொல்லி அந்த ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஹீ ரோட். ஸோ இல்லை கிட்டத்தட்ட எவ்ரி ஒன் ஆர் லைக் புஷிங் மீ டு த ஃப்ரண்ட், நீ வான்னு. ஸோ தட்ஸ் சம்திங் ஐ எம் கிஃப்டட். திங்க் மியூசிக் சந்தோஷ் அவர் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உங்களோட ஆல்பம் கேட்டோன்னே he was instantly like this is going to be a huge hit அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒர்க்லாம் முடிஞ்சாச்சு. இப்போ ரிவ்யூஸ்லாம் வருது பொறுமையாக வந்துட்டு இருக்கிறப்போ what was the feeling? How happy were you? or என்ன இமோஷன்ஸ்குள்ளே இருந்துச்சு அந்த டைம்? ஜிப்ரானோட மனநிலை எப்படி இருந்துச்சு? ஐ வாஸ் ஹாப்பி. பட் நான் உண்மை சொல்ல பயமாக இருந்துச்சு. எப்படின்னா ஆட்ஸ் நான் பண்ணணுமா விட்டுறணுமா இல்லை ஃபிலிம்க்கு போயிடணுமா? பிகாஸ் ஐ நோ தட் எல்லாம் என்னோட ஃபினான்ஷியல் எல்லாமே இட்ஸ் ஒரு ஒர்க் பண்ணி ரிலே இருக்குது. ஃபேமிலி எல்லாமே ஸ்டுடியோ ரெண்ட்லேருந்து சவுண்ட் இன்ஜினியர் பேர்லேருந்து. ஸோ இப்போ நான் ஃபிலிமில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னால் இவங்க கூப்பிடாம விட்டுருவாங்களா? ஆக்சுவலி எனக்கு நான் இன்னும் ஆட் கம்போசரா இல்லை ஃபிலிம் கம்போசரா? The decision is very crucial. very very crucial. அண்ட் அதனாலே நான் நிறையா ஃபிலிம்ஸ் வரும்போது நான் நிறைய நோ சொன்னேன். இப்போ 2011 இப்போ வருஷத்துக்கு 6 படம்லேருந்து 8 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். 2011-12 வந்து நான் எந்த ஃபில்மே பண்ணல. பிகாஸ் நான் ரொம்ப சூஸி ஆகிட்டேன். பிகாஸ் ஆட்ஸ் எனக்கு சேஃபாக இருக்குது. பிகாஸ் இதை விட்டோன்னா நம்ம மாட்டிப்போம் ஃபினான்ஷியலி. பிகாஸ் ஏன்னா அது நடந்திருக்கு. ஏன்னா நடுவில் 3 years அது ஒரு பெரிய கதை விட்டேன். நான் படிக்கிறதுக்கு சிங்கப்பூர் போனேன். ஸோ வீட்டை விற்றுட்டு போய் அது அப்புறம் பேசுவோம். ஸோ அதனால் திரும்ப வந்து அப்போ தான் ஆட்ஸ் எல்லாமே நான் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ தான் ஓகே ஒரு வேளை மந்த்லி இன்கம், லோன்ஸ் ரீபேமெண்ட் இது எல்லாமே இருக்குது. இந்த சமயத்தில் வேறு ஏதாவது தப்பாக ஒரு படம் பண்ணி நம்ம மாட்டிக்கிட்டோன்னா அங்கேயும் போச்சு இங்கேயும் போச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி ஸ்டோரி கேட்டு வேணாங்கிற எனக்கே தோணுது. ஓவராக பண்ணுறோமா? இல்லை பரவாயில்ல, நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் முக்கியம்னு. தட்ஸ் ஹவ் வத்திக்குச்சி ஹேப்பன். ஸோ
ஸோ அது வரைக்கும் ஐ வாஸ் லைக் வத்தி குச்சியும் வந்தோடனே டக்குன்னு ஒரு 2-3 ஃபிலிம்ஸ் வருது, குட்டிப்புலி. ஓகே, அப்போ தான் ஓகே நம்ம தைரியமாக இதுக்குள்ளே இறங்கலாம். ஸோ நம்ம இங்கேருந்து இல்லைங்க என்னால் பண்ண முடியல, ஒரு ரெக்கார்டிங் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் வேர்ட் வந்து ஆல்மோஸ்ட் வத்தி குச்சி டைமில் தான் ஐ ஸ்டார்ட் நான் அது சொல்ல ஆரம்பித்தேன். ஏன் இந்த பயம் வந்து இந்த பர்சனுக்கு இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? இது நம்மளோட ஃபேமிலியோட கண்டிஷனிங் அப்படின்றது உங்களை சம்வேர் புல் பண்ணிட்டு இருந்துச்சு அந்த டைமில்? ஆமாம், இல்லை இட்ஸ் லைக் மோர் லைக் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை இப்போது, பிகாஸ் சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு அது பழகிட்ட ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் என்னை நம்பிங்கிற அந்த வார்த்தை தப்பு, பட் ஐம் ஜஸ்ட் சேயிங் people are dependent on you. Yes. பட் அதனால் பழி தூக்கி அவங்க மேலே போடவும் கூடாது. பட் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரெஷரும் இன்வால்வ்டாக இருக்குல்ல. ஸோ பிகாஸ் ரெண்ட் கொடுக்கணும், வென் யூ மேனேஜ் சம்திங்ஸ், லோன், பேங்க் லோன்ஸ் இருக்கும், ஸ்டூடியோ லோன்ஸ் இருக்கும், அது இல்லாமல் பர்சனலாக நம்ம வாங்கின லோன்ஸ் இருக்கும், அப்புறம் சேலரி கொடுக்கணும், இது எல்லாமே இட் ஆட்ஸ் அப் தான். இட்ஸ் இது டே டு டே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது தான் எல்லாருக்கும். ஸோ ஓகே, இதுதான் எனக்கு, இந்த மியூசிக் தான் எனக்கு வேணும், இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறத பண்ணுறதுக்கே ஒரு டைம் வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா அதே தேவா சார் சொல்கிறேன், பிகாஸ் நான் ரீசெண்டாக பேசினால சொல்கிறேன். ஒரு டைம் வரைக்கும் தேவர் டிரெக்டர்ஸ் ஹூ ஷோட் ரெஃபரன்சஸ், ஹிந்தி படங்கள்லேருந்து பாட்டு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த டியூனில் பண்ணுங்க, இதே மாதிரி தான் வேணும்னு அவங்களே ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இதுதான் எங்களுக்கு தேவைன்றதை சொல்லிடுறாங்க. அதுக்கு நோ சொல்கிற பொசிஷனில் நம்ம இல்லை அந்த டைமில். அப்படின்றப்போ ஏதாவது பாட்டு வந்து ரொம்ப ஐயோ இது என்னோட பீட்டே இல்லை, என்னோட இட் இஸ் நாட் மை ஜோன் அப்படின்றதுலாம் நீங்கள் கம்போஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, ஆமாம் ஆமாம், நிறையா. இல்லை, அது மோஸ்ட்லி தெலுங்குக்கு நடந்திருக்கும். ஓகே. பட் இன்னொரு விஷயம், என்னோட எம்எல்ஏயும் நிறைய மிஸ்டேக் இருக்குது. இன்ஃபேக்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்து டேரக்டர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு இப்போது அன்டில் ஐ மெட் கமல் சார்ல அந்த அளவுக்கு கிளியரான ஒரு ப்ரீஃப் கொடுக்க முடியும். அப்போது அந்தளவுக்கு ஒரு மியூசிக்கல் நாலேஜ் இருக்குது, அந்தளவுக்கு ஒரு வாஸ்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கும் பொழுது தான் அவங்க சொல்கிறது எனக்கு புரியுது, நான் சொல்கிறது அவங்களுக்கு புரியுது. அதர் தேன் தட் நான் வந்து ரொம்ப சைல்டிஷாக இப்போது ஃபீல் பண்ணால் குட்டிப்புலி முத்தையா அவர் கூடலாம் சண்டை போட்டேன் நான். அப்படியா? எதுக்காக? பிகாஸ் அவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி வேணும், இல்லை சார் எனக்கு அடி வேணும் அப்படிங்கிறாங்க. நான் வந்து இல்லைங்க அது செட் ஆகாது, பிகாஸ் நான் ஒரு மைண்ட் செட்டில் இட் வாஸ் மீ ஸ்டக் இன் ஒரு பாக்ஸ்குள்ளே. ஓகே. ஸோ பட் அவங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னா அவங்களுக்கு ஒரு, பிகாஸ் சாங் அண்ட் மியூசிக் இஸ் என்ன தான் இருந்தாலுமே அது ஃபில்முக்கு ஒரு டேரக்டரோட விஷனுக்கு அதுக்கப்புறம் தான் வருது அப்படிங்கிறது எனக்கு புரியறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு. பிகாஸ் ஐ வாஸ் ஸ்டாண்டிங் வேர் ஐ வாஸ் அண்ட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் எவ்ரி திங் டு மூவ் டுவர்ட்ஸ் மீ. பட் இல்லை, நானும் கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபில்மாக தான் ஐ வாஸ் லைக் லேர்னிங். அண்ட் தெலுங்கு ஃபிலிம் போகும்போது அவங்க லிட்ரலி ஒரு லெசனே எடுத்துட்டாங்க. அண்ட் கமல் சார் கூட ஒர்க் பண்ணும்போது தென் இப்போ ஒரு டேரக்டர் வரும்போது அவங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கங்கும்போது நான் சொல்கிறேன் நீங்கள் ரெஃபரன்ஸ் கொடுங்க, பட் இது மாதிரியே வராது. பட் எனக்கு மல்டிபிள் ரெஃபரன்ஸ் கொடுங்க, ஒரு 10 to இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன நீங்கள் ஒரு 10 சாங்ஸ் உங்களுக்கு என்ன கேட்குறீங்க, உங்களுக்கு கேட்குதுங்கிறது எனக்கு சொல்லுங்கள் அப்படிமே. ஸோ தட் அந்த 10 வரும்போது சம்மந்தமே இருக்காது. ஒன்றும் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் என்னை கொஞ்சம் மாற்றி சொல்லுவாங்க, அப்புறம் அனல் மேலே பனித்துளிம்பாங்க, ஏதோ சம்திங் இல்லை. அப்போது அப்புறம் புரியும் சம்மந்தம், உங்களுக்கு ஃபீமேல் வாய்ஸ் வேணுமா, இவ்வளோ தான் சிம்பிளாக இருக்கும். இட்ஸ் லைக் பார்த்தா ரொம்ப சிம்பிளாக ஒரு பொண்ணு வந்து போல்டாக அவங்க லவ்ஸ் சொல்கிற, ஓகே தென் ஐ டேக் தட். ஸோ இப்போது ஐம் அண்டர்ஸ்டாண்டிங் மோர். அண்ட் முதலெல்லாம் வந்து டேப்ஸ்னால் ரிதம் பீட்ஸ் வந்து ஹெவியாக கொடுக்க வேண்டாம், இட்ஸ் ஆல் ஐடியாலஜி. பிகாஸ் நான் ஆர்கெஸ்ட்ரல் மியூசிக் படித்ததுனால அங்கே ரிதம்ஸ் கொஞ்சம் சட்டிலாக தான் இருக்கும். இல்லை ஓகே ஃபில்முக்கு, ஆடியன்ஸ்க்கு, டேரக்டர் விஷனுக்கு நம்ம பரவாயில்ல, இட் கேன் கோ அப்படின்னு சொல்லி இட்ஸ் அ லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இப்போ ஐம் கைண்ட் ஆஃப் ஓகே வித் மை டேரக்டர்ஸ், எங்கே சண்டைலாம் போகிறதுல. இந்த மாதிரி கிளாஷஸ் வந்து கூட யூ வுட் ஹவ் ஒர்க்ட் ஆன் அ பர்டிகுலர் சாங். உங்களுக்கு அதில் பெருசாக பிடித்தமே இருந்திருக்காது, இது வேணாமே, இது நமக்கு மாற்றணுமேன்ற மனசு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பாட்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் பறந்துருக்கும். அப்படி என்ன பாட்டு இருக்கு? இல்லை, அதே குட்டிப்புள்ளியிலே இருக்குது தாட்டியரே சாங். ஸோ அது வந்து எனக்கு பாட்டு வைக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் இல்லை, பட் ஆனால் அவர் வந்து பீட்டு தாங்க வேணும், குரலே எதுவுமே வேண்டாம், எனக்கு பீட்டு வாய்ஸ் மட்டும் போதுனாரு. பட் இட் டுக் மீ, நான் ஆல்மோஸ்ட் 3-4 இயர்ஸ் கழித்து எங்கேயோ ஊர் பக்கம் போகும்போது அப்போது ரிங்டோனாக அந்த சாங் பார்த்தேன். அது ஓகே, அது இன்னும் டீட்டெயிலாக போனால் இட் பிகேம் அ கம்யூனிட்டியோட ஒரு ரிங்டோனாக ஆயிடுச்சு. பட் ஸ்டில் பட் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது
ஒர்க்ட். டேரக்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணது இட் ஒர்க்டு. தட்ஸ் வாட் ஐ ஃபெல்ட். ஓகே ஓகே. ஒவ்வொருத்தவங்க டிரெக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஆஸ் யூ செட் யுவர் கிராஃப் வந்து கமல் சார் கிட்ட போயாச்சு, அஜித் சார் கிட்ட போயாச்சுன்றப்போ தட் இஸ் ஒன் டிஃப்ரெண்ட் ஹைப். எப்படி இருந்துச்சு கமல் சார் வந்து அவர் கூட ஒரு படம் அப்படின்றப்போ? ஆஸ் யூ செட் ஹி ஹாஸ் வாஸ்ட் நாலேஜ் ஆஃப் எவ்ரிதிங், மியூசிக், டிரெக்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்கிறப்போ அவரோட சைட்லேருந்து வந்த இன்புட்ஸ் எப்படி இருந்துச்சு? அவங்க கூட அந்த கான்வர்சேஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? கமல் சார்கிட்ட வந்து கால் ஓகே மறுபடியும் ஐ ஜஸ்ட் கொஞ்சம் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். இந்த ஸ்டோரி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருக்கேன். கால் வரும்பொழுது நான் வந்து பிலீவ் பண்ணல. அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு பிலீவ் தட் ஐ மைட் பி டூயிங் திஸ் ஃபில்ம். ஏன்னா எனக்கு கால் வருது. நான் குட்டி வித் அத்திக்குச்சி டேரக்டரோட மேரேஜ்க்காக போய் இறங்கின உடனே நீங்கள் சார் வந்து கமல் சார் கூப்பிட்றாருன்னொடனே ஓகே விஸ்வரூபம் 2. ஸோ விஸ்வரூபம் இஸ் 100 crore கலெக்ஷன் ஃபில்ம். விஸ்வரூபம் 2 கம்போசிங்க்கு உங்களை வர சொல்கிறாருன்னு ஆக்சுவலி எனக்கு வந்து அதை நம்பவே வேண்டாம். பிகாஸ் நான் நம்பிட்டா நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டும், சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், டிசப்பாயிண்ட்டும் ஆகிடுவேன். அதனால் நான் வந்து பட் ஓகே நீங்கள் எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க. நான் மறுபடியும் அங்கேருந்து உடனே அடுத்த பஸ் பிடிச்சி ஸோ நான் சென்னையிலேருந்து ஏன்னா என்கிட்ட அப்போ லேப்டாப் கூட இல்லை. சிங்கர் ரஞ்சித் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான், ஆண்டி மச்சான் எனக்கு உன்னோட லேப்டாப் கூட. சரி ஓகேன்னு வாங்கி இன்ஜினியர் வந்து டக்குன்னு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி, பிகாஸ் டெஸ்க்டாப் தான் ஐ வாஸ் யூஸிங். ஸோ மிடில் கிளாஸ் தான். ஸோ அதனால் டக்குன்னு வந்துட்டு லேப்டாப் இஸ் அ லக்ஸுரி. அப்போது நான் லேப்டாப் வாங்கி ஃப்ளைட் எடுத்து போகிறேன். பார்க்குற வரைக்கும் ஐ தாட் சம் ஒன் எல்ஸ் வில் பி தேர் ஆர் சம்திங், அப்படி தான் நினச்சேன். பட் ரொம்ப கூலாக வந்தார். அவர் ஒரு செகண்ட் பார்த்தோன்னே என்னை இறங்க பார்த்தார். அது ஏன்னு எனக்கு அப்போ தெரியல. அப்புறம் சொன்னார் ஹி தாட் ஜிப்ரான்னொடனே ஒரு ஓல்ட் லைக் 40+ 50 அந்த ஏஜில் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் ஒரு பையனை எதிர்பார்க்கல. பையனா இந்த மேஜிக் பண்ணுறது அப்படின்னு அவங்க வந்து லேட்டராக நான் கேட்கும்போது சார் ஏன் சார் அப்படி பார்த்தீங்கன்னு, இல்லை ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் யூ நான் பிகாஸ் விஷுவலி பார்த்ததில்ல. அண்ட் உட்காரும்பொழுது கம்போசிங் நடந்துகிட்ருக்கு. எனக்கு ஒரே மைண்ட் அப்போ எப்படி சர்க்குணம் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் வந்து பீஸ்ஃபுல்லாக போயிடணும். அந்த கம்போசிங் இருக்கோம். ஃபஸ்ட்டு நானாகிய சாங் கம்போஸ் பண்ணுறோம். எப்படியாவது இங்கேருந்து போகும்போது நான் வந்து பாசிட்டிவாக போகணும், எதுவும் சொதப்பிடக்கூடாது. இது மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஐ வாஸ் லைக் அந்த கமல் சாருங்கிற ஒரு பெரிய ஒரு அந்த பிம்பம் எல்லாத்தையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஒரு சாங் கம்போஸ் பண்ணுவோம். அந்த சாங் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவரோட ஜோனுக்குள்ளே இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ தட் வாஸ் அன்றைக்கி எனக்கு வந்து ஃப்யூச்சர் இந்த படம் ரிலீஸ் ஆகி எதுவுமே இல்லை எனக்கு. தட் வாஸ் ஒன் டே. அந்த உண்மையை சொல்லோட என்னையும் தெரியாமல் நான் அந்த ப்ரெசென்ட்டில் மட்டும்தான் இருந்தேன். அந்த சாங் முடித்து அவர் வந்து ஓகே இது டியூன் பண்ணிவிடுங்க, எப்படி அரேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னா, சார் இந்த இடத்துல கோயரன் ஓகே இது பண்ணிவிடுங்க, அப்போ நெக்ஸ்ட் நம்ம போயிடலாங்கும் போது தான் ஓகே நம்ம இருக்கோம். ஓகே இந்த ஃபில்ம் இப்போது நான் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ஐ எம் அ கம்போசர் ஆஃப் கமல் சார் அப்படிங்கிறத அப்போ தான் என் மைண்டில் ஐ ஸ்டார்டட் இன்ஜெக்டிங் மெதுவாக. சரி ஓகே ஃபீலிங்ஸ் அப்படியே அழகாக ஆமாம் பிகாஸ் அது வரைக்குமே நான் யார்கிட்டையுமே சொல்லவும் இல்லை. எல்லாம் கேட்குறாங்க, அவன் லேப்டாப் கேட்குறேன், நான் ரஞ்சித்திட்ட கேட்குறேன் எதுக்குடா உனக்கு, இல்லைடா நான் சொல்ல பிகாஸ் சொல்லிட்டேன்னா அது நடக்கலைன்னா கஷ்டமாயிடும் அப்படின்னு நான் எதுவுமே சொல்ல. வந்ததுக்கு அப்புறம் தான் டவுட் மெதுவாக சொல்கிறேன். ஐ திங்க் ஐ மைட் பி கம்போசிங் விஸ்வரூபம் 2 அப்படின்னு. ஸோ அப்படி சொன்னோன்னா அவருக்கு ரஞ்சித்துக்கு என்ன சொன்னாரு, சூப்பராக கிரேட்டாக ஒரு நிமிஷம் பொறுமையாக இல்லை இன்னும் 2-3 சாங் போட்டு அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன், நீ யார்ட்டையும் சொல்லாத. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். ஓகே இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஐ திங்க் லைஃப்பில் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்காங்க த்ரூ அவுட் யுவர் ஜர்னி. நீங்கள் மென்ஷன் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையுமே ஹவு குட் ஆர் யூ பிளெஸ்ட் வித் ஃப்ரெண்ட்ஸ்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்றது வருத்தமாக இருக்குது சார். இல்லை ஐ திங்க் நான் எப்போவுமே சர்க்கிள்ஸாக சொல்லுவேன். இப்போ பையன்கிட்டையும் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ ஐ திங்க் இட் கேன் பி அ ஃபர்ஸ்ட் சர்க்கிள். அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் எப்படி இருக்கலாம்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நீ ஹர்ட் ஆகிடணும், யூ வில் கெட் ஹர்ட். அதே மாதிரி உனக்கு ஒன்று அப்படின்னா தே வில் அந்த பெயின் அவங்களுக்கும் கோ த்ரூ பண்ணும். இட்ஸ் அ மியூச்சுவல் திங். அவன் கோ த்ரூ பண்ணணும்னு கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறது ஸோ அது வந்து தட் இன்க்ளூட்ஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட, ஒரு காய்ச்சல்னா கூட, தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் சர்க்கிள். அப்புறம் செகண்ட் சர்க்கிள், ஸோ அண்ட் தேர்ட், இந்த மாதிரி சர்க்கிள்ஸ் வச்சுப்போம். அண்ட் அந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ளே கண்டிப்பாக ஒரு 3 to 4 ஃப்ரெண்ட்ஸாவது யூ ஷுட் ஹேவ். தட் இட் செல்ஃப் இஸ் அ பிளெஸிங். பிகாஸ் எனக்கு வெஸ்லி மை இன்ஜினியர் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி தான் இப்போ
நாங்கள் சும்மா ஆனுவல் ஸ்டுடியோ ஆனிவர்சரி பார்க்கும்போது 25 இயர்ஸாக அவன் என் கூட இருந்திருக்கான். ஸோ தட்ஸ் லைக் நான் எத்தனையோ நாள் சம்பளம் கொடுக்காம இருந்திருக்கேன், எத்தனையோ மாதம் சம்பளம் கொடுக்காம இருந்திருக்கேன். சிங்கப்பூரில் நான் இருக்கும்போது ஐ நெவர் பே பண்ணதில்லை. அவன் சம்பளம் வேணும்னு கூட கேட்டதில்லை. ஸோ அவன் எப்படி சர்வை பண்ணியிருக்கான்னு நான் யோசிக்காமல் இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்த்தா எனக்கு இட்ஸ் லைக் நம்ம இன்னும் இப்படி இருந்திருக்கோம் அப்படின்ட்டு இருக்கோம். வெஸ்லி, ஏகேன்னு சொல்லி அருண், பிகாஸ் எல்லாத்துக்கும் ஹார்ட் டைம்ஸ் இருக்கும்ல. ஸோ ஹி ஹஸ் பீன் வித் மீ. அப்புறம் ரஞ்சித், சாயின்னு மை ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போது சிஸ்டர்ஸும் வந்துட்டாங்க நிறைய பேர், கூட பிறக்கலைனாலும். மை டீம்மேட் பாலா, ஆண்ட்ரியா. ஸோ இட்ஸ் ரியலி அ பிளெஸிங் டு ஹேவ் them. ஃப்ரெண்ட்ஷிப்ல யூ ஆர் பிளெஸ்ட். வாட் அபவுட் லவ்? நான் பர்சனல் லைஃப் பற்றி பேசவே கூடாதுன்னு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். பட் வாட் ஐ ஃபீல் இஸ் லவ், நான் அதனால் பர்சனல் லைஃப்குள்ளே போகல. பட் லவ் கேன் பிரேக் ஆர் மேக் அ பர்சன். அது தட்ஸ் அ ரிட்டன் திங். பிகாஸ் என்னோட லைஃப்லேயும் அது நடந்திருக்கு. ஸோ இஸ் இட் மேக்கிங் யூ ஆர் பிரேக்கிங் யூ? நோ, மேக்கிங் மீ. Touch wood. ஸோ அதனால் இட்ஸ் ஐ திங்க் I have someone to love you and accept you what you are. I think that is also a gift. அதுக்கு மேலே I don't want to. Yeah. Beautiful. அது போதும். இப்போ அதே மாதிரி ஒன் ஆஃப் யுவர் பெஞ்ச்மார்க் ஃபில்ம் அப்படின்னா ராட்சசன், த மியூசிக். அதோடைய ஒரு ஒர்க் அப்படின்றது உங்களுக்கு என்னைக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி இல்லையா? அதோடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி லவ் ஃபில்ம்ஸில் ஒர்க் பண்ணுறப்போ அது வேற ஒரு இதாக இருக்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் ராட்சசனோட ஜான்ரால அந்த மாதிரி ஒரு மியூசிக் கொண்டு வர முடியுமா? ஒரு ஒரு இந்த மாதிரியான மியூசிக் எப்படி இந்த படத்துக்கு அப்படின்னு நாங்கள் யோசிச்சதே இல்லை. அது தனித்தனியாக கேட்டால் சிங்க் ஆகுமா, சிங்க் ஆகிடுச்சு வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. வாட் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, என்னென்ன பேசிக்காக நான் வந்து பயங்கரம் பயம் எனக்கு. பேய் படம், ஹாரர், த்ரில்லர். பயந்துட்டேவா இந்த மாதிரி ஒரு மியூசிக் போட்டு? இல்லை, உண்மை அதுதான். பிகாஸ் எனக்கு இஃப் யூ கிவ் மீ, என்னோட நெட்ஃப்ளிக்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாலே ஃபுல்லாக கார்ட்டூன், அனிமேஷன், அட்வென்ச்சர் இப்படி தான் இருக்கும். ஸோ என் பையனுக்கும் எனக்கு வித்தியாசமே இருக்காது. ஸோ அது லைக் நான் ஆனால் ஹாரர், த்ரில்லர் இது எதுவுமே நான் பார்க்கவே மாட்டேன். பிகாஸ் எனக்கு பயங்கர பயம். அது அது இன்னொரு விஷயம், அது ஒரு ஹெவினஸ் கொடுக்கும். இப்போ ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி இருக்கும். எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, எவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு ஃபில்ம் வந்து அதை நான் முடிக்காமல் விட மாட்டேன். அதே மாதிரி ஸ்க்ரீனில் இப்போது பேய் படம் ஏதாவது, பிகாஸ் சில நேரம் ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவாங்க, பார்க்கும்போது என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து இப்படி இருப்பாங்க, கண்ணை மூடிப்பாங்க. நான் வந்து உட்காந்து அப்படியே பார்ப்பேன், சவுண்டு காதையும் மூட மாட்டேன். ஸோ தட் இஸ் மை ப்ராப்ளம். ஃபில்ம் பார்த்தா ஃபுல்லாக அதை என்ஜாய் பண்ணணும். அந்த ஒரு எனக்குள்ளே இருக்க அந்த பயம்தான் ரிஃப்ளெக்டட் இன் ராட்சசன். அண்ட் அதுக்கப்புறம் பண்ணுற அத்தனை த்ரில்லர்ஸ், ஈவன் தீரன்லாம் வரும்போது எனக்கு வந்து பயங்கரம். நான் ஒரு வீட்டில் வந்து தனியாக இருக்க வீட்டில் வந்து கொள்ளையடிக்கிறாங்க. பிகாஸ் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு ட்ரீம் இருக்குல்ல, நம்ம தனியாக ஒரு வீடு வைக்கணும்னு. அந்த படம் பார்த்தோன்னே அது வேண்டாம், நம்ம பேசாமல் ஃப்ளாட்லேயே இருந்துடலாம், சொந்த வீடு வேண்டாம், கீழே நிலம்லாம் வேண்டாம். ஸோ அந்த ஃபியர் தான், த ஃபியர் ஆஃப் அந்த மாதிரி வந்து கொள்ளையடிச்சா என்ன. ஸோ அப்போது தட் இஸ் ஆல்சோ சக்ஸஸ் ஆஃப் தி டைரக்டர். பிகாஸ் அந்த இமோஷனை உங்களுக்குள்ள கொடுத்துட்றாங்களே. ஸோ ஜஸ்ட் ஓகே, அந்த கொடுத்த இமோஷனை நம்ம வாசிச்சிடுவோம். அப்படியே ஃபீல் பண்ணிட்டே வாசிருங்க, பயந்துட்டே வாசிருங்க. ஈவன் ராட்சசனில் வந்து அந்த குழந்தைய அந்த டெட் பாடி எடுத்துகிட்டு வர சீன்லாம் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல். என்னோட ஹைட், நான் அந்த மாதிரி ஃபில்ம்ஸ் பார்க்கவே மாட்டேன். பட் ஆனால் ஐ ஹேட் டு டூ. ஸோ அதை பார்க்கும்போது வாட் when I was going through was the reflection. அந்த மியூசிக் வந்து I just reflected. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனி டே செரிஷ்ட் பை யூ அப்படின்னா கண்டிப்பாக ஏகே சார் கூட ஒர்க் பண்ண அந்த படம், அதுவும் முக்கியமான ஒரு படம், துணிவு அப்படின்ற படத்தில் வந்து ஒர்க் பண்ணிங்க அப்படின்றப்போ தட் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல். எப்படி இப்போ கமல்ஹாசன் சாரை மீட் பண்ணுறத அப்படியே எச் பண்ணி வச்சுருக்கீங்க ஹார்ட்லன்றது மாதிரி ஐ பிலீவ் இதுவும் அப்படி ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம். டிட் யூ மீட் ஏகே? அவங்கள மீட் இல்லை, என்னன்னா இன்னும் மீட் பண்ணல. ஓகே. இன்ஃபேக்ட் வலிமைக்கு முன்னாடி அப்போ மீட் பண்ணது, அதுக்கப்புறம் ஃபோனில் அஃப்கோர்ஸ் பட் அதுக்கப்புறம் பிகாஸ் ஏன்னா அந்த டைம் ஃபுல்லாகவே ரொம்ப ஹை ப்ரெஷர் டைம். வலிமையில் ஸ்டார்ட் ஆகி பிகாஸ்
வலிமை கம்போஸ் பண்ணுறேன்னா இல்லையா, அது சொல்லணுமா சொல்லக்கூடாதானே ஒரு தெரியல. ஒரு கன்ஃபியூஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஐம் ஜஸ்ட் சேயிங். யா ஸோ யா யா அப்படியே போச்சு. இமீடியட்டாக துணிவு வாஸ் டேக்கிங் ஆஃப். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு அவர் மீட் பண்ணணும், கேட்கணும். முடிச்சதுக்கப்புறம் தான் என்ன நம்ம அஜித் சார் பார்க்கவே வீட்லயே இல்லை, பார்க்கல. நம்ம ஐ மீன் ஃபோனில் மெசேஜஸ் டேரக்டர் கூட வந்ததோட சரி, அதுக்கப்புறம் நம்ம மீட்டே பண்ணலைங்கிறது எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. பட் இட் வாஸ் அ ஹை ப்ரெஷர் டைம். அது யூனோ துணிவு பண்ணும் பொழுது அதுவும் இந்த ப்ரெஷர் வாஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் ஏகே சார், ஐ மீன் அஜித் சார் ஒரு ப்ரொடியூசர் ஒன்றுமே சொல்ல. டேரக்டர் வாஸ் லைக் பாய் உங்களுக்கு என்ன உங்களுக்கு பண்ணுமோ நீங்கள் அதை பண்ணுங்கள். அப்படி தான் தேட்டரில் ஃபேன்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, நீங்களும் ஃபேன் தானே, நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்கள் அப்படின்ட்டாரு. ஸோ த ப்ரெஷர் வாஸ் எங்கன்னா எங்கே போனாலும் மீட் பண்ணுற அத்தனை பேரும் இல்லை, இன்க்ளூடிங் மையோன் அந்த டைமில் ஒர்க் பண்ண மற்ற டேரக்டர்ஸே வந்து இது உங்களுக்கு பயங்கரமான ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் உண்மையிலே தட் சேஞ்ச் ஹவு லாட் ஆஃப் பீப்புள் see me. ஸோ அப்போ அதனால் நீங்கள் அந்த ப்ரெஷர் வாஸ் ஹை. அண்ட் டக்குன்னு ஒரு தடவை கோயம்பேட்டில் இருந்து வந்துட்டுருக்கேன். நானே எங்கள் அம்மா பையன் காரில் வந்துட்டுருக்கோம். ஒரு பைக்கில் டக்குன்னு ஒருத்தர் நடுவில் நிப்பாட்டிட்டார். வந்து இப்படி கிராஸ் பண்ணும்போது பார்த்துட்டு நமக்கு தெரியும்ல அவங்க நம்ம பார்த்துட்டாங்கன்னு. பார்க்குற கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப வந்து முன்னாடி வந்து பைக்கை நிப்பாட்டார். பட் கண்ணாடி தட்டினாரேன்னு நமக்கு பேனிக் ஆகிடும்ல. நம்ம ஏதாவது இப்போ கதை திறந்தோடனே அவர் வந்து சார் செம்மையாக பண்ணுங்க சார், நல்லா பண்ணுங்க சார், நாங்களாம் பயங்கர நம்பிக்கை வச்சுருக்கோம் உங்கள் மேலே. அது வந்து உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு இட்ஸ் லைக் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு இல்லை, யாரோ ஒருத்தங்க எங்கேயோ வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இட் வாஸ் வித் மீ. அண்ட் ஸ்டில் சில்லா வந்து அது அந்த ஒரு ஃபார்ம் கிடைக்கிற வரைக்கும். பிகாஸ் ஏன்னா அதுக்கு முன்னாடி கேங்ஸ்டா கம்போஸ் பண்ணிட்டோம், பட் வி நோ தட் கேங்ஸ்டா இஸ் நாட் சில்லா. ஆடியன்ஸ்க்கு தேவைப்பட்ட கேங்ஸ்டா இஸ் மோர் லைக் அ ட்ரிபியூட், பட் வி நீட் அ செலிப்ரேஷன். ஸோ அண்ட் வைஷாக் he was thank God வைஷாக் வினோத் தான் சஜஸ்ட் பண்ணார். ஏங்க ஒரு பையன் வந்திருக்கான் அவனை பிகாஸ் அவர் அந்த லைன்ஸை கொடுத்து அவர் பாடி ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு வந்து அது கிராக்காக அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரல. வந்தவுடனே எனக்கு எக்ஸைட்டட். அவருக்கு ஒன்று பாய் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வீடியோ அனுப்புறேன்னு சொல்லி அப்போ தான் டியூன் கம்போஸ் பண்ணி ரிதம் இருக்குது எங்கள் மைக்கை வச்சு வைஷாக் பாடுறாரு. இமீடியட்லி ஒரு எடுத்து அனுப்பி ஓக் ஆகுதானே, இது கொஞ்சம் வேலைக்கு ஆகும் போல இருக்கே அப்படிங்கிற வினோத். ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன். அது வந்ததுக்கப்புறம் ஒரு சேஃப் ஜோனுக்குள்ளே போயிட்டோம். பிகாஸ் வி ஹாவ் சில்லா அண்ட் ட்ரிபியூட் சாங் கேங்ஸ்டா. ஓகே இப்போ வந்து சில்லா ஒன்று பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் வி கேம் இன்டு காசிதான் கடவுளோட. ஓகே இப்போ நீங்கள் சொல்கிறதுல ஒரு முக்கியமான விஷயம் வந்து அன்ஃபோல்ட் ஆகுது. எப்படின்னா பெரிய படங்களில் ஒர்க் பண்ணுன்றது எல்லாரோட கனவாக இருந்தாலும் அது ரொம்ப ப்ரெஷரைசிங்காக இருக்குது அப்படின்றது வந்து இட்ஸ் ஹிட்டிங் ரியாலிட்டி. இவ்வளோ ஒருத்தங்க நான் ரேண்டமாக போகிற ஒரு ஃபேன் வந்து உனக்கா பண்ணுன்னு மிரட்டுற மாதிரி ஃபீல் ஆகுது. அது அப்படின்றப்போ understand the love. Well, I really don't know how Anirudh manages. So because the kind of pressure Exactly. because in fact ஒரு லாஸ்ட் இப்போ வினோத் வந்து லாஸ்ட் ஃபில்ம் தளபதி அவரோட லாஸ்ட் ஃபில்முக்கு அனிருத் அப்படிங்கும்போது எனக்கு கைண்ட் ஆஃப் உள்ளுக்குள்ள ஒரு கைண்ட் ஆஃப் சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே பிகாஸ் லேட்டர் ஆன் எல்லாமே இந்த கான்வர்சேஷன்லாம் ஏன்னா I couldn't have taken that pressure, honestly. Because ஏன்னா அவரோட லாஸ்ட் ஃபில்ம் அண்ட் இட்ஸ் லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கும். நவ் பர்சனலி ஈவன் ஆஸ் அ ஃபேன் ஐ ஃபீல் இட்ஸ் இன் safe hands. Yeah. So talking about Jabbar, நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்போ I said ஒரு யூனிக்னஸ் இன் ஆல் த ஒர்க் தட் யூ டூ. ஸோ குட்டி புள்ளியில் அருவாக்கரன் பாட்டில் வந்து அந்த ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் அந்த ஒரு டோன் வச்சு ஒன்று பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது தான் செட்ஸ் அஸ் அப்பார்ட் ஃப்ரம் தி அதர் பர்சன். இப்போ ஜிவி சார் வந்து 1001 ஒர்க் இப்போ நம்ம பேசுகிறோன்னா ஏன்னா அவரோட எக்ஸ்பிளனேஷன் இஸ் அதுக்கு வந்து ட்ரைபல் பீப்புளோடைய அந்த மியூசிக் எடுத்து பண்ணுறதா இருக்கட்டும், அதுக்கு அவர் யூஸ் பண்ண ரெஃபரன்ஸஸாக இருக்கட்டும், அதுக்கான ரிசர்ச் ஒர்க் இருக்குது, ஸோ மச் ஆஃப் ஒர்க் புட்டுன்னு இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு படத்தில் ஒரு பாட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்கு உங்களுடைய சைட்லேருந்து முயற்சி எப்படிலாம் இருக்குது? வாட் டு யூ டூ? இல்லை என்னென்னா ஃபர்ஸ்ட் இப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. ஐ ஃபீல் ஒரு விஷயம் நிறையா இன்புட் இருக்கணும், நிறையா கேட்கணும். பட் இப்போது ப்ராப்ளமாக வாட் ஐ சீஸ் 2000 இப்போ ஆல்மோஸ்ட் இப்போது அல்காரிதம்ஸ்லாம் ரொம்ப பெட்டர் ஆகிடுச்சு. ஸோ
வாட் இஸ் அந்த எக்கோ சேம்பர்ஸ் மாதிரி நம்ம என்ன ஒரு தடவை ஒன்று கேட்டோம்னா திரும்ப அதே மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வருது. பிகாஸ் ப்ரீவியஸ்லி ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் 6 இயர்ஸ் பிஃபோர் எனக்கு வந்து நான் புதுசாக ஒரு மியூசிக் கேட்குறதுக்கு எனக்கு அதை தேடி போய் அதை கண்டுபிடிச்சி நான் அதை கேட்டு அஃப்கோர்ஸ் இன்ஸ்பிரேஷன் தான். இன்ஸ்பிரேஷன் இந்த வாட்டர் ட்ராப்லெட் வச்சு இமோஜன் ஹிப்னா வாட்டர் ட்ராப்லெட்டில் அவங்க வேற ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஒரு பாத்ரூமில் ஒரு சவுண்ட் வச்சு. ஸோ வென் யூ ஹியர் தட் இதை வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஹவ் இட்ஸ் நாட் காப்பின்னு கிடையாது, பட் இன்ஸ்பிரேஷன். ஸோ டெக்னாலஜி தானே. ஸோ அப்போ வந்து எனக்கு ஈவன் ஒரு 4-5 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நியூ மியூசிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. பட் லாஸ்ட் 3-4 இயர்ஸ் இட்ஸ் ஹஸ் பிகம் ரியலி டஃப். ஏன்னா திஸ் அல்காரிதம்ஸ் வந்து நாங்கள் கீப் ஆன் அதே ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இல்லாமல் ஒன்று நியூவாக நீங்கள் கேட்டு உங்களுக்குள்ளே ஃபீட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது. பட் ஐ திங்க் அதையும் ஃபைட் பண்ணி ஐ வுட் சே இப்போ நான் சில பசங்க புதுசாக வந்து மியூசிக் கம்போசர் ஆகணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் ஜஸ்ட் ரெக்கமெண்டேஷன்ஸை இக்னோர் பண்ணுங்கள், புதுசாக தேடுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், விக்கிபீடியா போங்க. ஸோ என்னென்ன ஜானர்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிங்க. பிகாஸ் ஸோ ஒரு ப்ரோக்ராமர் வந்து சொன்னார், ஐ ஜஸ்ட் ப்ரோக்ராம் கிளாசிக்கல் மியூசிக் அப்படின்னாரு. நான் சொன்னேன், இஃப் யூ வாண்ட் டு பி அ பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்போசர் ஆர் நீங்கள் என்னவா ஆகணுங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அப்படி தென் அதுக்கு இது மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா தென் ப்ரொசீட். பட் இல்லை சார் எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கம்போசர் ஆகணும், தென் கிளாசிக்கல் மியூசிக் இஸ் நாட் எனஃப். ஸோ யூ ஹேவ் டு நோ அபவுட் EDM. நீ வந்து ட்ரெய்லர் மியூசிக்னா என்னன்னு பண்ணும், இப்போது இன்கார்பரேட் பண்ணோம். ஸோ அந்த இன்புட் தான் வாட் ஐம் சேயிங் இஸ். இப்போது நீங்கள் சொல்கிற அந்த வாட்டர் ட்ராப்லெட் இப்போ என்தாரா வந்து எனக்கு வந்து இப்போ பாப்புலராக இருக்குது ட்ரெய்லர் மியூசிக் அப்படின்னு ஒன்று. பட் அந்த டைமில் இட் வாஸ் பிரேக்கிங் அவுட். ஓகே. ES பாஸ்டிமஸ் அந்த மாதிரி சில கம்போசர்ஸ் இப்போ அவங்க இல்லை, பட் நோ மோர். தட் வாஸ் ஒரு பிரேக் அவுட் மூமெண்ட். எனக்கு ஐ வாண்ட் அந்த மாதிரி ஒரு இன்னும் வார் மோடில் லவ்வை ஒருத்தன் கத்துற மாதிரி ஒரு சாங் வேணும் தான் என்தாரா ஹேப்பன். ஸோ அது மாதிரி எவ்ரி திங். ஸோ ஐ திங்க் நான் சொன்ன இன்புட் ஷுட் பி ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருமே சொல்கிறது. புக்ஸ் நிறையா லைக் வாரன் பஃபெட்லாம் ஸ்டடீஸ் 80 புக்ஸ் ஐ டோன்ட் நோ சொல்லுவார். பட் அந்த மாதிரி நமக்கு மியூசிக் சொல்லும்போது இன்க்ரீஸ் யுவர் இன்புட், ரெக்கமெண்டேஷன்ஸை இக்னோர் ரெக்கமெண்டேஷன்ஸ். இந்த AI இஸ் பீயிங் இன் அ ட்ரெண்ட். இப்போ நிறைய பேரோட வாய்ஸ் இல்லாதவங்களுடைய வாய்ஸ்லாம் எடுத்து இப்போ பண்ணுறாங்க. அப்படின்றப்போ சிங்கர்ஸுடைய வேலை இஸ் அட் ஸ்டேக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. மியூசிக்கை வந்து ப்ரோக்ராம் பண்ணிடுறாங்க. அப்போ மியூசிக் டிரெக்டர்ஸ்க்கான வேலை இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ AI இன் மியூசிக் ஃபீல்ட், ஹவு டு யூ see it? இஸ் இட் அ குட் திங்? இஸ் இட் அ பிளெஸிங்? அதோடைய ஒர்க் எப்படி இருக்குது? ஃப்யூச்சரில் அது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்? பிகாஸ் யூஆர் இன்டு இட்ன்றனால அதை கேட்குறேன். இல்லை என்னென்னா AI இட்ஸ் நோ மோர் அ சாய்ஸ். AI வந்து நம்ம எடுத்துக்கணுமா வேண்டாமா தவிர்க்க முடியாத ஒன்றாயிடுச்சு. இப்போது மொபைல் ஃபோன்ஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இல்லைன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே ஃபாலோவர்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இக்னோர் பண்ண முடியாது. அண்ட் AI யூசேஜ் வந்து நானும் ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸாகவே பண்ணிகிட்ருக்கேன். பட் எக்ஸ்பிளிசிட்டாக வெளியில் சொன்னதில்லை. பட் இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து போட் ஃபிலிம்கே நாங்கள் வந்து TMSR வாய்ஸு அதெல்லாம் கொண்டு வரலான்னு சொன்னோம். அப்போ ஆடியோ லெவல் வந்து பயந்துட்டாங்க, இல்லை வேண்டான்னு. பட் ஒன்லி ரஹ்மான் சார் வாஸ் ஏபிள் டு பிரிங் இட் அவுட். லைக் அவருக்கு இருக்க பவருக்கு ஹீ கேன் வாய்ஸ் இட். அவர் கரெக்டாக அதை கொண்டு வந்துட்டார். பட் AI வந்து அதோட ஸ்டாப் ஆக போகிறதும் இல்லை. அண்ட் இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன்ஸ்க்கே இப்போ டே டு டே காம்போசிஷன்ஸ்லேயே வாட் ஐ சே இஸ், இப்போது சில பேர் ஒரு கேர்ள் வந்து நான் ப்ரொடக்ஷன் படிக்கணும் இன்டர்னாக கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் டெல்லிங் இல்லை நீங்கள் கூப்பிட்டு நீங்கள் இப்போ வேர்ல்டு வந்து ரெண்டாக பிரிய போகுது. லைக் வேர்ல்டு ரெண்டு இன் த சென்ஸ் பீப்புள் ஹூ ஆர் ஹைலி ஸ்கில்டு இன் AI, பீப்புள் ஹூ ஆர் ட்ரெடிஷ்னலி வெரி டு த கோர் பயங்கர டேலண்டட். ஸோ நீங்கள் ரெண்டு சைடில் எங்கே இருக்கணும்னு டிசைட் பண்ணிக்கோங்க. த பெஸ்ட் either you be talented or you have the knowledge about AI. Is that it? Yeah. Okay. And you can be a maestro, you can be a great wizard if you know both. Oh, okay. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஏஐயும் கண்டிப்பாக, பிகாஸ் ஏன்னா இப்போ வந்து வெறும் வாய்ஸ்க்கு மட்டும் இல்லை, இப்போ இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸே லாஸ்ட் 2-3 சொன்னேன்னா மியூசிஷியன் யூனியனில் என்ன ஆல்ரெடி ரெட் கார்டு கொடுத்துருவாங்க. பட் I'll just tell, பிகாஸ் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டலுக்கு பண்ணும்பொழுது வயலின்ஸ்லேருந்து ஃப்ளூட்ஸ்லேருந்து எவ்ரிதிங் கேன் பி ஜென்ரேட்டட் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு மெலடியை. அண்ட் இன்னும் அது மூவிங் அஹெட் பண்ணும்பொழுது ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இஸ் ஒரு மஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து ஒரு AI கூட உட்காந்து எப்படி ஒர்க் பண்ணி உங்களுக்கு தேவையானது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது. பட் இன்னும் அது போக போக போக
இன்னும் பெட்டர் ஆகிக்கிட்டே தான் இருக்குது, மாஸ்டரிங் பண்ணி குவாலிட்டியாக கொடுக்குது. ஸோ இந்த சென்ஸ் யூ ஹாவ் டு, இப்போது இதை மட்டும் வச்சுருக்கவங்க பயங்கர டேலண்டடாக இருக்கவங்களுக்கு வெறும் மியூசிக் நாலேஜ் இல்லாமல் டெக் தெரிஞ்சவங்க, தே வில் ஹையர் தெம் இன் த ஃபியூச்சர். இவங்களுக்கு திஸ் பீப்புள் மைட் நோ. பட் இப்போது இருக்க ஜென்ரேஷன் ஐ வுட் சே ரெண்டுமே வந்து நீங்கள் தெரிஞ்சு பண்ணுறது தான் பெட்டர். அண்ட் ப்ளீஸ் கேட்ச் அப் ஃபாஸ்ட். ஓ மை காட். ஹவு டஸ் திஸ் ஃபீல் டு யூ? இது நான் இப்படி சொல்றப்போ உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? ஆமால, நம்ம எங்க இருந்தோம், நம்ம என்ன ஆமா. பண்ணிருந்தோம், நம்ம முதல் கீபோர்டு இப்படி வாங்கினோம், இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு பாருங்க நான் ஏஐ பத்தி பேசுறேன் அப்படின்றப்போ வாட் டஸ் இட் ஃபீல்? ஐயோ, அந்தளவுக்கு பெருமையாக இல்லை. பட் பெருமையா இல்ல, பட் ஆனால் இதுவும் ஒரு லேர்னிங் ப்ராசஸ். சொல்லும்போது எனக்கே ஸ்ட்ரைக் ஆகுதுன்னா, ஓகே நம்ம எங்கேயுமே வந்து லேர்னிங்கை ஸ்டாப் பண்ணவே இல்லை. பிகாஸ் தட் இஸ் பிகாஸ் கோவிடில் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது நான் கோடிங் கற்றுக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஃபார் ஃபன், பிகாஸ் லாங் டைம் இருக்குது, ஓகே நம்ம கோடிங் படிப்போம். பட் தட் ஹெல்ப் மீ. நான் இப்போது சாஃப்ட்வேர் கம்பெனி வி ரன் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து. ஸோ தட்ஸ் ஹெல்பிங் மீ தேர். அண்ட் அங்கே தான் இப்போ ஏஐ பற்றியும் வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங். இப்போது ஓப்பன் சோர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இட்ஸ் அந்த லேர்னிங்கை இப்போது நீங்கள் திரும்ப ரீகால் பண்ணும்போது, ஓகே எந்த ஒரு பாயிண்ட்லையும் நம்ம அதை நிப்பாட்டிடக்கூடாது. பிகாஸ் இப்போ வி ஆர் ட்ரைங் டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் கிரியேட்டிங் ஃபில்ம்ஸ், ஏஐ ஃபில்ம்ஸ். ஸோ வேர் எக்ஸ்பெரிமெண்டிங் அந்த ஜேர்னியில் தான் இருக்கும். பிகாஸ் ஏன்னா ஃப்யூச்சருக்கு நம்ம ப்ரிப்பேர், அட்லீஸ்ட் நம்ம ஒன்று அதுக்கு அஹெடாக அது கூட கரெக்டாக டைம் லைனில் போயிடணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட். ஓகே அந்த ஃப்யூச்சர் வந்து எந்த ஒரு ஷாக்கும் கொடுக்காம இருக்கிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஐ ஷுட் கீப் லேர்னிங். பட் இப்போ ஃபில்ம் மேக்கிங் ஐ எம் லேர்னிங் த்ரூ ஏஐ. ஸோ இட்ஸ் குட். ஓகே. உங்களோட ஸ்டோரியில் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அதில் ஒன்று என்னென்னா, நீங்கள் கமல் சாரை மீட் போகணும்னு இருக்கிறப்போ யூ டென்ட் ஹேவ் அ லேப்டாப். பை தென் யூ வுட் ஹவ் டன் அ லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ் இல்லையா அந்த டைமில்? இல்லை, தேர்ட் ஆர் ஃபோர்த் ஃபில்ம். பட் என்னென்னா இல்லைங்க, இப்போது ஓகே ஐ ஜஸ்ட் பிரேக் டவுன் த ஃபில்ம் இண்டஸ்ட்ரி. இப்போது ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆர் அன் எடிட்டர் அப்படின்னு நீங்கள் வரும்பொழுது, இப்போ அவங்களுக்கு கொடுக்குற சேலரி இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபரோட சேலரி இஸ் செப்பரேட். பட் அவரோட எக்யூப்மெண்ட்டை வந்து அவர் ஆன் ஸ்பாட் யூஸ் பண்ணுறது, எவ்ரி திங் இஸ் ஹையர்ட் எக்யூப்மெண்ட். That doesn't come under his salary. Okay. ஸோ அப்போது ஐயோ இது எந்த கான்ட்ரவர்சியும் பண்ணிடக்கூ ஐ டோன்ட் நோ. பட் சினிமாட்டோகிராஃபர் எல்லாத்தையும் கோச்சிக்காதீங்க. பட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பட் அது ஆக்சுவலி எஸ். எனக்கு இப்போ இந்த கேமரா ரெண்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு நாளைக்கு இவ்வளோ ரெண்ட் அப்படின்ட்டு the production is only bothered about it, not the. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாகை சுடுவால ஆரம்பிச்சு அப்போ நான் பண்ண வரைக்கும் ஒரு 3-4 ஃபில்ம்ஸ் வரைக்குமே. பட் ஃபில்ம் எனக்கு மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ் பற்றி தெரியாது. பிகாஸ் நான் இன்னும் ஆட் ஸ்டைலில் தான் ஒர்க் பண்ணுறேன். மேபி அது என்னோட மிஸ்டேக்காகவும் இருக்கலாம். அந்த சேலரிக்குள்ளேயே தான் வந்து சிங்கர்ஸோட வந்துடும். லிரிக் ரைட்டர்ஸ் மட்டும் வராது. சிங்கர்ஸோட பேமெண்ட், ஆர்கெஸ்ட்ரா ஐ யூஸ், த கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் ஐ ஒர்க். இப்போது ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் கூட நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அந்த சமயத்தில் யூனியன் ஒன்று, இப்போ யூனியன் அவங்க இன்டர்நேஷ்னல் பிளேயர் கூட ஒர்க் பண்ணுறீங்களான்னு வந்துட போகிறாங்க. பட் மிஸ்ஸிங் அப்போது அந்த டைமில். அப்போது கண்டிப்பாக இங்கே ஒரு பிளேயரை விட எனக்கு அங்கே ஒரு ஆர்கெஸ்ட்ரா, இப்போ சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா போகும்போது இட்ஸ் இன்டூ 5 to 6 times. அப்போது என்னோட சேலரியிலேருந்து தான் போகும். ஸோ நாட் டு காம்ப்ரமைஸ், அந்த மியூசிக்கில் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூ கோ தேர்ல. இப்போது இங்கே ஒரு சிங்கர் பாடி தமிழ் சிங்கர் பாடினாங்கன்னா ஐ வுட் பேஸ் இவ்வளோன்னு இருக்கும். பட் பாம்பேயில் ஒரு சிங்கர் நான் போகிறேன் அப்படின்னா அகெயின் இட்ஸ் இன்டூ 4 or something. ஸோ லேப்டாப் வாங்க முடியல அப்படின்னா இட்ஸ் அ சாய்ஸ், அகெயின் என்னோட சாய்ஸ் தான். பிகாஸ் ஐ சோஸ் டு கிரியேட் மை மியூசிக் இன் திஸ் டைம். ஓகே ஓகே. அண்டில் நவ். ஓகே. ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதில், இந்த மணி அப்படின்ற ஃபேக்டர். யூவ் சீன் யுவர் ஹைஸ் அண்ட் லோஸ் இன் திஸ் ஃபீல்ட், உங்களோட ப்ரொஃபஷனல் வைஸ். ஆனால் இந்த பணம் அப்படின்றதுடைய டெஃபினிஷன் ஆர் இட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அது இல்லாத போவும் இப்போ இருக்கிறப்பவும் எப்படிப்பட்டதாக இருக்குது? மணி எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மணி இஸ் ஜஸ்ட் அ ஃபியூவல். அது இட்ஸ் நாட் அ கோல். பிகாஸ் ஏன்னா ஒவ்வொரு டைம்லேயும் நமக்கு ஒன்று பண்ணணும்னு ஒன்று இருக்கும்ல. எனக்கு அந்த டைம் ஆட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லை கச்சேரி வாசிச்சுட்டு இருக்கும்போது, இல்லை டிவோஷனல்ஸ் வாசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த டைமில் எனக்கு மணி சிலதாக அப்போது எனக்கு கிடைச்ச மணி வந்து இட் வாஸ் லைக் அ ஃபியூவல் ஃபார் மீ டு டேக் மீ சம்வேர், நெக்ஸ்ட் லெவல் ஒரு இடத்துக்கு கூட்டு போச்சு. தென் அங்கேருந்து ஐ ஸ்டார்டட் எக்ஸ்ப்ளோரிங், ஐ ஜென்ரேட், தென் மணி கேம் இன் அண்ட் இட் டுக் மீ somewhere else. So money has always been a great fuel and till now. இப்போ
இன்ஃபேக்ட் நான் வந்து இப்போது நான் சாஃப்ட்வேர் கம்பெனி ரன் பண்ணுறேன். ஸோ வி ஆர் ட்ரைங் டு பில்ட் ஒரு வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். WHAOT வாட் பிளாட்ஃபார்ம். இட்ஸ் ஃபார் எஜுகேஷ்னல் பிளாட்ஃபார்ம். கிட்ஸ்க்கு வந்து ஸ்கூலில் வந்து எல்லாமே கிடைக்கிறதில்ல. பிகாஸ் ஸ்கூல் ஒரு சிஸ்டமேட்டிக்காகவே ரன் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் ரியல் லைஃப்பில் வரும்பொழுது எனக்கு நிறையா விஷயங்கள் ஹெல்ப் ஆகலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்போ என் பையன் வந்து ஒரு எமோஷன் வந்து அவனை பாதர் பண்ணுது அப்படின்னு அவன் சொல்கிறான். தென் ஐம் டெல்லிங் ஹிம், இல்லை இதுக்கு பேர் வந்து பொசசிவ்னஸ், இதுக்கு பேர் ஜெலசி அப்படிங்கிறான். தென் வாட் இஸ் பொசசிவ்னஸ்ங்கிறான். ஸோ ஐ தாட் இது ஸ்கூல்ஸில் சொல்லிக் கொடுக்கணும்ல. ஸோ அட் த சேம் டைம் கம்ப்யூட்டர் கோடிங்கில் ஆரம்பிச்சு ரோபோட்டிக்ஸ் ஏன்னா அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு பாயிண்டில் வந்து ஸ்கூல்ஸில் நம்ம இப்போ படிக்கிறது எதுவுமே அப்போது ரெலவெண்ட்டாக இருக்காதோன்னு பயமாக இருக்குது. ஸோ அதனால் ஓகே ஐ தாட் இப்போது இந்த ஃபியூவல் இப்போது மணி இஸ் becoming again another fuel to take it to the next level. So we are building this product and everything. So anala money is not a goal. Money varadunala நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், நம்ம we have succeeded அப்படிங்கிறது கிடையாது. So it's just a few. So about this film Miss You, லாஸ்ட்டாக போட்டில் சந்திச்சோம், போட்டுடைய ப்ரமோஷன்ஸில், அண்ட் த மியூசிக் வாஸ் மேஜிக்கல் இன்டீட். ஸோ இந்த படத்தில் ஹவ் இஸ் ஒர்க்கிங், இதில் என்ன புதுசாக எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணியிருக்கீங்க? இல்லை எனக்கு வந்து லவ் ஸ்டோரிஸே வர்றதில்ல. லாஸ்ட் ஒரு கொஞ்ச நாளாக ஒரு 4-5 இயர்ஸாகவே நானும் பயங்கரம் கடுப்பாயிடுவேன். வரும்போதே கேட்பேன் என்ன ஜாலியாக த்ரில்லர், ஆக்ஷன், சொசைட்டி அப்படியே இருக்கும். அண்ட் பிகாஸ் மாராக்கு அப்புறம் ஐ வாஸ் ரியலி லுக்கிங் ஃபார், ஏன்னா திருமணனிக்கா இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் 60 ஃபிலிம்ஸ் இப்போது, துணிவு வாஸ் மை 50, பட் இப்போ அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. லவ் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா 3 நாள் தான் இருக்கும். திருமணனிக்கா, அமரகாவியம், மாரா, தென் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபில்மோகிராஃபி யாருக்குமே இருக்காது. ஸோ ஐ வாஸ் லைக், அதனால் லவ் ஸ்டோரின்னொடனே நான் வந்து அப்பவே இதை கண்டிப்பாக பண்ணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். பட் ஸ்டோரி அண்ட் சொல்லி முடித்தோடனே ஐ வாஸ் லைக் 4 சாங்ஸ் இருந்துச்சு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது. அப்புறம் ராஜசேகர் வந்து அவர் பேசும்போது பயங்கர ஒரு மியூசிக்கல் பர்சனாக இருந்தார். சார் எனக்கு இந்த அண்ட் இன்னொரு விஷயம், எனக்கு என்னோடய ஃபில்ம்ஸில் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஹிட்டானது சாங்ஸ் இல்லாமல் எனக்கு சில சென்னை டு சிங்கப்பூர், அது ஒரு லவ் ஸ்டோரி, பட் சென்னை டு சிங்கப்பூர் ஃபில்ம்லேருந்து இந்த சாங் பிடிக்கும் இதுன்னு சொல்லும்பொழுது, ஸோ அவர் வந்து ஹிட் சாங்ஸை சொல்லலை, ஹி ஆக்சுவலி லைக்டுங்கும்போது ஓகே தென் ஐ ஃபெல்ட் ஐ ஷுட் ஒர்க் வித் ஹிம் அப்படிங்கிறது. அண்ட் கதை கேட்டு முடித்த உடனே சொன்னார் 4 சாங் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நானும் சொன்னேன் இல்லை நான் ஐ திங்க் நிறைய இடத்துல தேவைப்படும் போல் இருக்குது, ஸோ நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். பட் இப்போது வி எண்டட் அப் வித் 8 சாங்ஸ். அண்ட் சித்தார்த்துன்னு சொல்லும்போது ஐ வாஸ் லைக் ஓகே ஒரு கரெக்டான ஒரு பேக்கேஜ். பிகாஸ் சித்தார்த் பற்றியும் தெரியும், பயங்கர சூஸியாக இருப்பார் ஸ்கிரிப்ட்ஸில், ஏன்னா சித்தா. ஸோ அண்ட் ஓகே, அண்ட் அவர் ரொமான்டிக் ஹீரோவாக திரும்ப இஸ் லைக் கம்மிங் பேக் அப்படிங்கும்போது ஓகே பேக்கேஜாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு. அண்ட் ஃபில்ம் பார்க்கும்பொழுது ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. ஏன்னா வெறும் லவ் ஸ்டோரியாக மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு குவக்கினஸ், ஒரு ஃபன், ஒரு குசும்பு ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் படத்தில் இந்த கேரக்டர்ஸ் வச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். அண்ட் இப்போ 8 சாங் இருக்குது. அண்ட் அப்போ ஒரு கம்ப்ளீட் ஆல்பமாக ஃபீல் ஆஃப்டர் லாங் டைம். மறுபடியும் இப்போது நான் பண்ணிட்டு இருக்கிறதுலையும் எதுவும் லவ் ஸ்டோரி இல்லை. ஸோ ஐம் வெயிட்டிங். ஓகே, we are also waiting for this love album. இப்போ அடுத்தடுத்து என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது? இப்போ இம்மீடியட்டாக இப்போ கரண்ட்டில் முடிச்சு ரெடியாக இருக்குது ஃப்ரீடம் சொல்லிட்டு சசிகுமார் சார் ஃபில்ம். தட்ஸ் ஒரு லைவ் ஈவெண்ட் பாம்பிளாஸ்ட் பேஸ் பண்ணி, தட்ஸ் அ வெரி குட் ஃபில்ம். அண்ட் மாணவன், அது ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட். கதிரோடது, கதிர் அவர் ஐ ஃபீல் அது கதிரை வந்து அவரை ஒரு வேறு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஃபில்மும் ஃபைனல் எடிட் பண்ணி, அண்ட் டேரக்டர் வெரி குட் ஹென்ரின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் இப்போ டிஎன்ஏன்னு சொல்லிட்டு அதர்வாவோட ஃபில்ம். ஸோ தட்ஸ் ரிலீஸிங். அண்ட் டேட் நான் சொல்ல, பட் ஐ திங்க் இட் வில் ரிலீஸ் ஃபாஸ்ட்டாக. ஸோ அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டுருக்கு. படம் பார்க்குறவே தெரிஞ்சது இட்ஸ் கோன் டு டேக் திஸ் பர்சன் டு another level அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வருது இல்லை? சம்டைம்ஸ் தோணும், ஐயோ இது எப்படி எடுத்து வச்சிருக்காங்க, இது போச்சே. இல்லை அதுவும் நடக்கும், பட் அதை நான் இப்போ சொல்லவே முடியாது. பட் சம்டைம்ஸ் ஃபில்ம் பார்க்கும்போதே நமக்கு சம்டைம் ஒரு பணசத்துக்கு ஒரு சொறு பதங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்டு, அந்த டேக், ஒரு கேரக்டர்ஸ் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்கங்கிறது உங்களுக்கு அது ஃபுல் ரஃப் எடிட் வரும்போதே யூ வில் நோ அந்த ஃபில்ம் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதுன்னு. பட் எனக்கு நான் எடுத்துக்கிட்ட சேலஞ்ச் என்னென்னா, என்ன ஃபில்ம், அது எப்பேற்பட்ட ஃபில்மாக இருந்தாலும்
நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒர்க்னா தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஃபில்ம் ஐ எம் டூயிங். தட் இஸ் தி இன்செப்ஷன், தட் இஸ் லைக் அவதார். அந்த மாதிரி அந்த படத்தை நான் என் இன்ஜினியர் கூட சண்டைலாம் போடுவேன். பிகாஸ் அவன் வந்துட்டு என்னடா ஓகே சாரி என்னடா இப்படி எடுத்து வச்சுருக்காங்க அப்படிமா. பட் அவன் சொல்லலாம் இல்லை நான் சண்டை போடுவேன், இல்லை இந்த படம் பாரு இது இருக்கு அது இருக்கு. பிகாஸ் ஐ வில் கெட் இன் டு நான் ட்ரெயின் become part of the movie crew now. யா I'll work See, இந்த படத்துல இதெல்லாம் இருக்கு. You will convince. இதுக்கு இதெல்லாம் ஒர்க் ஆகும். இல்லை அப்படியே அது இல்லைன்னா சரி நம்ம பார்த்துக்கலாம் மியூசிக்கில் பாரு அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அது பிகம்ஸ் ஒரு சேலஞ்ச் அண்ட் தட்ஸ் லவ்லி. ஷார்ட் டைம்ஸ்ல நிறைய அவார்ட்ஸ், நிறைய 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 ரெகக்னிஷன். ஐ திங்க் வெல் டிசர்வ்டு ரெகக்னிஷன். பட் அது ஒரு குட்டியான டைம்ல நடக்குது அப்படின்றப்போ அது இன்னொரு ஒரு ஜாலியான விஷயம் இல்லை. ஹவு டு யூ டேக் தட்? இல்லை அது ஒரு பூஸ்டர் மாதிரி தான். பிகாஸ் நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் பெருசா இல்லை, எதுலேயுமே இல்லை, எங்கேயும் பர்சனல் லைஃப் எதுவும் போஸ்ட் பண்ண மாட்டேன். பட் அப்போ அந்த டைமில் எனக்கு மோஸ்ட்லி என்னோட ஹை இருக்குல்ல, ஹை வந்து தேட்டர் வந்து அந்த படம் ஹிட்டு ஃப்ளாப்பு அந்த இடத்துல வச்சுக்கவே மாட்டேன். பிகாஸ் அதுவும் ஹர்ட் ஆகிருக்கு. பிகாஸ் அமரகாவியம்லாம் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு சாஹோ இதெல்லாமே ரொம்ப டீப்பாக, பிகாஸ் பேன் இண்டியா மை ஃபர்ஸ்ட் பேன் இண்டியா ஃபில்ம். அப்படி அப்புறம் அதெல்லாம் ஒரு ஹர்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஓகே இந்த ஸ்டூடியோக்குள்ளே வரைக்கும் தான் நம்மளோட மேக்ஸிமம் ஹை. அதுக்கப்புறம் எதுவுமே நான் கண்டுக்கவே மாட்டேன். பட் அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு ஒரு அவார்டுன்னு வரும்போது ஓகே அப்படின்னு ஒரு சின்னதாக ஓகே எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் தட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். சரி ஓகே ஃபைன் அப்படின்னு. பட் குரங்கு பேடல் ஐ வாஸ் ரியலி நீங்க பாத்தீங்களா? ஓகே நிறைய பேர் பார்க்கல, எனக்கு அதுவே கஷ்டமா. சோ குட் ஃபில்முங்க. நான் இப்படி அதை பத்தி பேச அது ஞாபகம் வந்தாலே ஐ வில் ஸ்டார்ட் டாக்கிங் அண்ட் அதை நீங்க எப்படியா பாத்துருங்க ஐ வில் புஷ் them. such an amazing work. ஸோ அது வந்து எனக்கு இன்ஃபேக்ட் நான் சொல்லியிருந்தேன். பட் துணிவும் குரங்குப்பேடலும் இட் ஹேப்பன் பேரலி ஃபார் மீ. பட் துணிவு வந்து எனக்கு பயங்கர ப்ரெஷராக ஒர்க் பண்ணேன். அண்ட் குரங்குப்பேடல் வாஸ் லைக் ரொம்ப டென்ஷனாக ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னா குரங்குப்பேடல் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஆமாம் யா. ஸோ இப்போ அது அவார்ட்ஸ் வின் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் சரி ஓகே பட் என்ன இன்னும் இன்னும் நல்லா ரீச் ஆகிருக்கலாம். பட் அஃப்கோர்ஸ் ஃபில்ம் ப்ரொமோஷன் இப்போ வாழைக்கு பண்ண மாதிரி ப்ரொமோஷனில் ஒரு பாதி பண்ணியிருந்தாங்கன்னா இட் வுட் ஹவ் பீன். பட் இட்ஸ் அகைன் ஆனால் பார்த்தவங்க எல்லாருமே சொல்கிறது வந்து இட் இஸ் ஒன் கிரேட் ஃபில்ம். அஃப்கோர்ஸ் ஏன்னா ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் வச்சு அவ்வளோ ஒரு ஃபீல் கூடான ஒரு படம் கொடுக்க முடியுமா? இட்ஸ் வெரி வெரி சோல்ஃபுல் ஃபில்ம் இட் இஸ். அண்ட் த மியூசிக் தட் யூ டன் adds something to it. Magic. நடுவில் வந்து நம்ம பேசுகிறப்போ யுவர் லைக் என் பையனுக்கு வந்து இந்த இமோஷன்ஸ் பற்றியெல்லாம் ஐ வுட் டீச் him அப்படின்ட்டுலாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ ஐ நவ் பிலீவ் தட் யூ காட் அ குட் rapport with your son. ஒரு ஃப்ரெண்ட்லி நேச்சர் இருக்குது. நிறைய பேர் வந்து அவங்களோட ஸ்டோரியை வந்து அவங்க சில்ட்ரனுக்கு சொல்கிறப்போ சில விஷயங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும். இது யூ ஷுட் நெவர் ஃபர்கெட் திஸ் அப்படின்றது ரொம்ப கைண்டாக அழகாக அன்பாக கண்டிப்பாக இல்லை அன்பாக அழகாக சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் பையனுக்கு நீங்கள் வந்து லைஃப்பில் இந்த விஷயம் வந்து யூ ஷுட் நெவர் டூ இட், இல்லை இதை நீ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னும் ரொம்ப ஒரு கைண்டான ஒரு அட்வைஸ் கூட கிடையாது, ஒரு லெசன் மாதிரி உங்கள் பையனுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறது அவுட் ஆஃப் யோர் எக்ஸ்பீரியன்ஸ். வாட் வுட் யூ டெல் யுவர் சன்? இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிள். யூ கேன் பி whoever and whatever you want. ஸோ பிகாஸ் இன்னைக்கு ஏன்னா ஒரு ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்து நான் சொன்ன மாதிரி ஊர் விட்டு ஊர் லிட்ரலி ஓடி வந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து someone கேன் மியூசிக் கற்றுக்கணும். ஏன்னா அப்போ தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. கற்றுட்டு ஒரு ஆக முடியும் அப்படிங்கும்போது இஃப் யூ வாண்ட் டு பி someone, அது என்னவா வேணா இருக்கலாம், மியூசிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எதுவும் ஈவன் இஃப் யூ வாண்ட் ஏரோநாட்டிக்கல் பயோடெக்னாலஜி அது ஏதோ ஒன்று என்ன ஆகணும்னு நினச்சாலும் யூ கேன் பிகம் அது. பிகாஸ் ஐ டோன்ட் பிலீவ், என்ன கமல் சாரும் அடிக்கடி சொல்லுவார். ஸோ ஜெனட்டிக்கலி நமக்குள்ளே லைக் ஒரு புஷ் இல்லாட்டினா ஒரு ஃபேமிலி புஷ் இருந்தால் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்திருக்கணும் அப்படின்னா அவரே சொல்லுவார். கமல் சாரோ ரஜினி சாரோ வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இஃப் யூ வாண்ட் அண்ட் யூ கேன் பி anything. ஸோ ஐ ஜஸ்ட் ஃப்ரேஸ் அது. அண்ட் இன்னொரு விஷயம், ஐ ஆல்சோ பர்சனலி ஃபீல் தட் இந்த லைஃப் இப்போ ஃபில்ம் லைஃப்பில் இருக்கும்பொழுது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாயிடுது. ஸோ அண்ட் இப்போது நம்ம பசங்க நல்லா வரணும் அப்படின்னா இப்போ என்னோடய லைஃப்பில் எங்கள் அப்பா அம்மா ஃபினான்ஷியலி எனக்கு அவங்களால முடிஞ்ச மேக்ஸிமம் கொடுத்தாங்க. பட் அதை விட எனக்கு கொடுத்தாங்க அந்த டைமில், தேவைப்பட்ட ஒரு டைமில் எல்லாத்துலேயும். ஸோ அது என் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஐ வாண்ட் மை சன் டு ஹேவ் தட். ஸோ அது நானாக இருக்கலாம். அதனால தான் சாட்டர்டே சண்டேஸ் ஐ டேக் ஆஃப்.
ஸோ ஐ டோட்டலி டேக் ஆஃப் இன்னைக்கு மட்டும். ஸோ ஐ டோல்ட் ரொம்ப சாரிலாம் சொல்லிட்டு. ஸோ அண்ட் ஐ ஃபீல் தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். நம்ம பிகாஸ் நான் ஏன் நிறைய பேர் கேட்பாங்க சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து லைக் நீங்கள் போஸ்ட் நிறையா போகிறதில்ல, வி வில் மெயின்டைன் தி பேஜ். நாங்கள் சார் நம்மளை மெயின்டைன் பண்ணாலும் நான் உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கணும்ல. இட்ஸ் அ சாய்ஸ். ஐ டேக்கன் தட். இல்லை, இட்ஸ் ஓகே டு காம்ப்ரமைஸ் தட் தேன் திஸ். ஸோ தட்ஸ் தி ஆன்சர். ஓகே, ஸோ அ ஹோல்சம் கான்வர்சேஷன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இட் வாஸ் ரியலி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். ஓகே, தேங்க்யூ. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.